சொல்லுங்க. ஆனா இப்போ நம்ம குழந்தைங்க வந்து இப்போ கல்லூரி படிக்கிறதுக்கு இப்போ போறாங்கன்னா, இப்போ சமுதாய அடிப்படையில எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ போனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சோம் அப்படின்னோம்னா, ஒரு 30,000 40,000 50,000 சம்பளம் வரும். அப்படியே நம்ம வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைகள நம்ம எந்த மாரி உணர்வோட இப்போ நம்ம அவங்கள அனுப்புறது? வேதம் நம்மளுக்கு என்ன வழிகாட்டுது? பூமியில் சமாதானம் ஏற்பட்ட பின்னர் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். இப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, இல்லை கல்லூரி போகும்போது எந்த எண்ணத்தோட நம்ம அவர்களை அனுப்புறது அப்படின்னு எதுக்காக நம்ம அனுப்புகிறோம்? படித்தவர்கள் ஏமாற்றினார்கள். அதன் காரணமாக நம்மளும் படித்தா அவங்க ஏமாற்றத்திலிருந்து இல்லை அவர்கள் நம்மை ஏமாற்றுவதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். படித்தவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று மனிதன் நினைக்கவில்லை. சட்டத்தை கொண்டு ஏமாற்றினார்கள், ஏமாற்றிக் கொண்டும் இருக்கிறார்கள். நம்ம ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்காக நடைமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் படித்தா இதை தெரிஞ்சுக்க முடியும், கல்வி நமக்கு அதை தரும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு தான் நாம் படிப்பதற்கு நாமும் சென்றோம், பிள்ளைகளையும் அனுப்புகின்றோம். ஆனால் இந்த படிப்பு எனக்கு வாசிக்க கற்றுத்தருகிறது, வாழ்வதற்கு கற்றுத்தரவில்லை. என் நாட்டின் சட்டமும் எனக்கு தெரியவில்லை, எதை கொண்டு நான் வாழ வேண்டும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. படிச்சுட்டு நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது வேலை கொடுத்தா செய்யலாம், வேலை கொடுத்தா செய்யலாம். அந்த வேலையும் எனக்கு சொல்லித்தரும், சொல்லி தந்தால் தான் நான் செய்வேன். சரி, தொழில்நுட்பம் படித்தா, மற்ற படிப்புகள் படித்தா நம்மளால் வேலை செய்ய முடியல. சரி, தொழில்நுட்பம் படித்தா, தொழில்நுட்பம் படித்து வெளியே வந்த உடனே நம்ம அந்த தொழிலை செஞ்சிடலாமா? அங்கேயும் அதே நிலைமை தான். அப்போ எனக்கு நுட்பத்தை அவர்கள் கற்றுத்தரவில்லை, தொழிலையும் கற்றுத்தரவில்லை. ஒரே ஒரு வித்தியாசம், இது ஆர்ட்ஸு, அது தொழில்நுட்பம், அவ்வளோதான். அந்த சர்டிஃபிகேட்டில் டிஃபரன்ஸு. மற்றபடி 2 பேரும் ஒரே மாதிரி தான். பெரும்பாலான இந்த கல்லூரியில் தரக்கூடிய அந்த சான்றிதழை உலக வர்த்தகங்களோ அல்லது தொழில் நிறுவனங்களோ மதிப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்களும் நினச்சிட்ருக்காங்க. அவங்க என்னதான் வாங்கிட்டு வந்தாலும், ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்தால் நம்ம சொல்லி கொடுத்தான் செய்யணும். நிறைய பேர் வந்துடுவாங்க வேலைக்கு கூப்பிட்டா, அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக படிக்க சொல்லி, படிக்காமல் நீங்கள் போனாலும் அதை அவங்க சொல்லிக் கொடுத்தா தான் செய்ய போகிறீங்க, படிச்சுட்டு போனாலும் சொல்லிக் கொடுத்தா தான் செய்ய போகிறீங்க. இப்போ எதுக்கு இங்கே படிக்க சொல்கிறாங்க? நிறைய பேர் வந்து நிற்பாங்க, அதை கொஞ்சம் குறைக்கிறக்கா, ஆளுங்களை குறைக்கிறக்கா. எவ்வளோ அதிகமான மார்க் எடுத்து போனாலும் அங்கே நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? நல்ல கல்லூரிகளில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். எப்படி வேலை கிடைக்கும்? அதே கல்லூரியில் படித்து முன்னாள் மாணவர்கள் அங்கே இருப்பாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. அதாவது அவங்க அப்பையும் வந்து திறமையை பார்த்தெல்லாம் எடுக்கிறது இல்லை, எங்கள் கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, அதனால் அவங்க எடுக்கணும். இதுதான் சொல்கிறாங்க. அரசாங்க நிறுவனத்துலேயும் அப்போ அந்த காலத்தில் படித்தவங்க கம்மியாக இருந்தாங்க, அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ நான் படித்த கல்லூரின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களும் அதை தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கல்வி நமக்கு, நான் படித்து முடித்து என்னுடைய காரியம் செய்வதற்கோ, நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்வதற்கோ, அல்லது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கோ, அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கோ எனக்கு அந்த கல்வி தரவில்லை. கல்வி ஒரு சான்றிதழ் மட்டும் தந்திருக்கிறது. ஒரு 15-16 வருடம் இவர் பள்ளி கல்லூரி வளாகத்தில் இருந்திருக்கிறார் என்ற ஒரு சான்றிதழ் தெரியும். வேறு மாதிரி இருக்க 40% படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்று கூறுகிறார்கள். அரசாங்க தரப்பே சொல்லும். பெரும் பிரச்சனையே உருவாயிருக்கு இந்தியா நாடு முழுவதும். கரப்பாம்பூச்சி வச்சுட்டு அவ்வளோ கரப்பாம்பூச்சி நம்ம நாட்டில். வேலை இல்லாதவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும், வேலை தருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்வு செய்வதற்கு பதிலாக அவர்களை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்.
இப்போ நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் ஏற்பட்ட பின்னர் குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். அப்போ குழந்தைகள் அது படித்தாலும் சரி, படிக்காட்டாலும் சரி, அது கல்லூரிக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி, அனுப்பாட்டினாலும் சரி, எந்த எண்ணத்தோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலை. ஒவ்வொருடைய நிலைமை இருக்குது. அவளுக்கு இன்று கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கு அவ்வளவு சிரமம், நீங்கள் அவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. கல்வி நமக்கு, நம்முடைய அரசாங்கம் நமக்கு உரிமையாக கொடுத்திருக்க வேண்டும். நாம் அதற்கு பணம் கட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடாது. அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அவர்கள் விரும்பக்கூடிய கல்வியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன நான் படிக்கணும்னு விரும்புகிறேனோ அந்த விருப்பத்திற்கு எனக்கு அனுமதியும் வேண்டும், படிப்பதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும். அது அரசின் கடமை. இப்போ நம்ம என்ன விதமாக அங்கே போகிறது? நல்ல மனிதனாக போகணும், நல்ல எண்ணத்தை கொண்டு போகணும். சூழ்ச்சி செய்வதற்காகவோ மனிதர்களுக்கு கேடு உண்டாக்குவதற்காகவோ அல்ல, நல்ல எண்ணத்தோடு நாம் செல்ல வேண்டியவர்களாக. பிள்ளைங்களுக்கு அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்? வீட்டிலேருந்து என்ன கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு? என்னுடைய தொழில் போய்விட்டது, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தொழில் போய்விட்டது இல்லையா? தொழிலை எல்லாரும் மறந்துட்டாங்க, விவசாயத்தையும் மறந்தாச்சு. விவசாயம் என்பது இயல்பாக வந்தது, அதுவே மறந்தாச்சு. சொல்லித்தர வேண்டியிருக்கு, நமக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு. உணவை பற்றியே நமக்கு அடிப்படை விவசாய நாடு என்று நாம் அறிந்திருக்கும் நிலையில் நமக்கு விவசாயத்தை பற்றி சொல்லித்தர வேண்டியதிருக்கு. அந்த அளவுக்கு அனைவருமே தன் தொழிலை விட்டுவிட சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். அதை மறுபடியும் உருவாக்குவதற்கான சூழல் இருக்கிறதா? அரசுகள் அதை செய்ய வேண்டியதாக இருக்கு. நாம் மனிதர்களாக என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, நல்ல குணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நல்ல எண்ணம் நாம் கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய உதவி வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், அல்லது ஆட்சியாளருடைய எண்ணம் மாறும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகும். நம்முடைய எண்ணத்தின் காரணமாக, நாம் நல்ல எண்ணம் கொண்டிருப்பதன் காரணமாக நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதை தான் பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல குணங்களை நம்ம அடிப்படையாக சுத்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்ட இடத்த துப்புறது இது ஏதோ படிக்காதவர்கள் செய்கிறார்கள் இல்லை. ஒரு மருத்துவம் படித்தவர்கள் கூட அதை செய்யக்கூடிய, மந்திரிகளாக இருப்பவர்கள் கூட அதை செய்யக்கூடியதை நாம் பார்க்கலாம். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அடிப்படையாக சுத்தத்தை நமக்கு ரோட்டில் நின்றுட்டு, ஒரு காலத்தில் இல்லை, கழிவறைகள் இல்லை, போதுமான கழிவறைகள் இல்லை, கழிவறைகளுக்குள் இல்லை, மக்களும் இவ்வளவு இல்லை, இவ்வளவு போக்குவரத்து இல்லை, மக்கள் ஒரு இடம் விட்டு மற்ற இடத்துக்கு செல்வதும் குறைவாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை, எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் போக வைக்கிறாங்க. அதாவது நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் வாழ முடியாது, யார் ஒருவரும் தான் இருக்கும் இடத்திலிருந்து வாழுவதற்கு இல்லை. வருமானத்திற்காக தொலைதூரம் செல்ல வேண்டிய ஒரு சூழல், இது மாற வேண்டும். அதுக்கு முன்னாடி நாம் தூய்மையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். சுத்தத்தை, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தூய்மையை நாம் கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. அவர்கள் தூய்மையாக, தங்களை தூய்மையாக வைத்திருக்க அது அவர்களுக்கு வேண்டும். எந்த எண்ணத்தோடு ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையோடு பழகுதல், உணர்வை பின்பற்றுவதற்கு நாம் இங்கே பிள்ளைகளை அடிமையாக வளர்த்தால் வீட்டில் அதுதான் அமளியும் போகும்போது, அதுக்கு யாராவது என்னை மிரட்டினா, என்னைய கண்டிச்சா, அதாவது தப்பு செஞ்சால் யார் வேணால் கண்டிக்கலாம், தவறு செய்யும்போது யாரும் அதை திருத்துவதற்காக கண்டிக்கலாம். ஆனால் தவறே செய்யாதவர்களை அடிமைப்படுத்தும் விதமாக, நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விதமாக சொல்லும்போது அதற்கு அடிபணிந்து விடாத அந்த குணம் இப்போ வீட்டிலே அது நமக்கு தொடங்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு எதனாலும் கேள்வி கேளுப்பா, உனக்கு புரியல, உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது. யாராக இருந்தாலும், அது ஆசிரியராக இருந்தாலும், படிக்க தானே போகிறோம். படிக்கிறேன்னா என்னன்னு கேட்கணும், எதுக்குன்னு கேட்கணும், எப்படின்னு கேட்கணும். இதானே படிப்பு, அதானே கல்வி. அது ஆசிரியர் தானே கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? ஆசிரியர் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், புத்தகத்தில் இருப்பதை படிப்பதற்கு பள்ளியேன்னு சொல்ல வேண்டும். வீட்டிலே அந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் படிக்கலாம் இல்லையா?
படித்து 10வது பரீட்சை எழுதலாம், 8வது பரீட்சை எழுதலாம், 12வது பரீட்சை எழுதலாம், கல்லூரி பரீட்சையும் நீங்கள் எழுதிடலாம், வீட்டில் படித்து எழுதலாம் இல்லையா? ஆனால் இதற்கு ஆசிரியர் எனக்கு கொஞ்சம் விளக்கம் தருவார். இந்த புத்தகமும் எனக்கு சொல்லித் தந்துடாது. அப்போ எனக்கு கேள்விகள் எழும்போது சொல்லித் தருவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். என்னுடைய சூழலை அறிந்து ஒரு மிஷின் கூட சொல்லிக் கொடுக்கும். ஆனால் மிஷினுக்கு என்னுடைய சூழல் தெரியாது. எந்த மிஷினுக்கும் என்னுடைய சூழல் தெரியாது. மெஷினுடைய சூழலுக்கு நான் சென்றால் அது எனக்கு சொல்லித்தரும். ஆனால் எனக்கு மெஷின் ஒரு இயந்திரத்தின் சூழலில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சூழலுக்கு தான் எல்லா ஒன்றும். இப்போ என்னுடைய சூழலுக்கு எனக்கு வழிகாட்ட ஒரு மனிதன் வேண்டும். அவர் ஆசிரியராக அந்த பாடத்தில் உள்ள விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக. அப்போ கல்வின்றது நான் கேள்வி கேட்கின்றேன், ஆசிரியர் எனக்கு அதற்கான தெளிவை அதை பற்றி அவர் அறிந்து அவர் அதை பற்றி தெளிவு தருகிறார். இது கல்வி. இப்போ நான் எந்த எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட அந்த நல்ல எண்ணத்தை நம்ம வளர்க்கணும், நாமும் வளர்க்க வேண்டும். பிள்ளையிடம் ஆசிரியரும் ஆசிரியர் சூழலிலும் நிச்சயமாக தவறு செய்வர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்களே. அதாவது எதுக்காக கண்டிக்கிறது? தண்டனை இல்லை, கண்டித்தல், ஒழுங்காக வர்றதுக்காக, சரியாக செய்வதற்கு. என்ன சொல்லுதுன்னா சரியாக செய்வதற்காக, அமைதி கெட்டுவிடாமல், மற்றவருடைய அமைதி கெட்டுவிடாமல் காரியம் செய்வதற்காக. யாருடைய அமைதியும் கெட்டுவிடக்கூடாது. இதற்கு படிப்படியாக பல சூழலில் நாம் இருக்கின்றோம். இந்த சூழலில் இருந்து நாம் நல்ல சூழலுக்கு படிப்படியாகத்தான் வர முடியும். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் இருந்து படிப்படியாக எல்லோருடைய பங்கும் உண்டு. நம்முடைய பங்கும் உண்டு, அதிகாரிகள் பங்கும் உண்டு, அரசின் பங்கும் உண்டு, எல்லாருடைய பங்கும் உண்டு. மற்றவங்க பங்கை அவங்கவே பார்க்கணும். நம்ம தான் அதிகாரியாக மாறுறோம், நம்ம தான் ஆட்சியாளராக மாறும் இல்லையா? மனிதர்களாகி நாம் தான் அதிகாரியாகவும் ஆட்சியாளராக மாறும். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை சரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் அதிகாரியாக ஆகும்போதும் அதே நல்ல மனிதர்களாக, ஆட்சியாளராக நீங்கள் ஆகும்போதும் நல்ல மனிதராக ஒவ்வொருவரும் சூழல் மாறும். இதுதான் வேண்டுதல், பிரார்த்தனை. நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழணும். இப்பொழுது அந்த சூழலில், எந்த காலச்சூழலில் நாம் வாழ்கின்றோமோ அந்த காலச்சூழலில் நன்மை நிகழ்வதற்கான இறைவனுடைய ஏற்பாடு. நம்ம எதையும் மாற்றுறது புரட்சி அப்படிலாம். புரட்சி என்ன? என்னுடைய தவறிலிருந்து நான் மீள்வதுதான் புரட்சி. பழக்கப்படுத்திட்டாங்க, என்னைய பல காரியங்கள் பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபட்டு சிந்தனை உடையவனாக, தெளிவு உடைத்தவனாக, குழப்பத்தை ஏற்படுத்தாதவனாக, நல்ல காரியம் செய்பவனாக, இதுதான் புரட்சி. தப்பாகவே நான் வளர்ந்தேன், சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு அது விளங்கும் போது, இல்லைன்னா விளக்கத்திற்கான கல்வி கற்கும் போது நான் மாறுகின்றேன். இது புரட்சி. அப்படி ஒவ்வொருத்தரும் மாறணும். அப்படி புரட்சி அடைந்த அந்த மாறிய அந்த மனிதன் அதிகாரியாகவோ ஆட்சியாளராக வரும் பொழுது நிகழுது. படிப்படியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அது நிகழுது. அப்போ யார் என்னவாக நம்ம இருக்கணும், என்னவாக நமக்கு நம்மை சார்ந்த அதிகாரிகளோ ஆட்சியாளரோ எப்படி இருக்கணும், வழிகாட்டக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களாக, எனக்கு தெளிவு தரக்கூடியவர்களாக இருக்கணும். யார் ஒருத்தரும் எனக்கு தெளிவு தரக்கூடிய. ஒரு மருத்துவர்கிட்ட போகிறேன், அவர் எனக்கு தெளிவு தரணும். வாயை தர, மாதிரியை உள்ள போடு, கிளம்பி போ அப்படி சொல்லக்கூடாது. எதுக்காக எனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக இது தர்றாரு, எதுக்காக செய்ய வேண்டியிருக்குன்னு எனக்கு விளக்க சொல்லணும். அவர் ஒரு ஆசிரியரும் அவ்விதமே. ஒரு தொழில்நுட்பம், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்றீங்க, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றீங்க, அவர் சொல்லணும், இவர் நான் கேட்குற மட்டும் கொடுத்துட்டு நான் மற்றதில் நான் பார்த்துக்கிறேன், தலையிடக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நான் கட்டி கொடுக்க தான் உனக்கு வீடு அப்படி இல்லை, நான் போடுறதான் பொருள் அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் பற்றியும் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கணும். அப்போ இதெல்லாம் அடிப்படை அந்த தூய்மையிலிருந்து வருது, நம்ம அடிப்படை தூய்மையிலிருந்து வருது. அப்போ நம்ம மற்றவர்களை திருத்துவதல்ல நம்முடைய நோக்கம், நாம் திருந்துவது. இப்போ நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல திருந்தியவர்களாக, நல்லது கெட்டது புரிந்தவராக அதை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் அதில் வரும் பொழுது, ஒரு சின்ன குழந்தை ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த சின்ன பிள்ளைய அப்படி செய்து நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா? அந்த நல்லெண்ணத்துல தான் நம்ம திருந்துவோம். நம்மளை பார்த்து மற்றவங்க திருந்துடும். அவங்ககிட்ட இருக்கிற கெட்டதை பார்த்து நம்ம ஏற்றுக்க வேண்டாம், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நம்ம அது மாதிரி செய்யலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நாம் திருந்துவோம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருவது. வேதம் நமக்கு நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தருகிறது. பொய் சொல்லாதீங்க, ஏமாற்றாதீங்க, சூழ்ச்சி செய்யாதீங்க, வஞ்சகம் செய்யாதீங்க, குடி கூடாது, வட்டி கூடாது. ஏன் இதையெல்லாம் எனக்கு அறிவிக்குது? யாருக்கு சொல்ல? எனக்கு அறிவிக்குது. வேதத்தை கற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள், குழப்பத்தை உண்டாக்கும், உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும், நீங்கள் குழப்பம் உருவாக்குபவர்களாக ஆகிவிடுவீர்கள்.
அதனால அதெல்லாம் செய்யாத சொல்லும்போது இப்போ எனக்கான உலகத்தை படைக்க வேண்டியது அவனுடைய கடமை, ஏன் இறைவனுடைய கடமை. நான் மனிதனாக வாழ்வதற்கான வழி வேதத்தில் இருக்கிறது. நான் மனிதனாக வாழும் பொழுது என்னுடைய சூழலை, என்னுடைய உலகத்தை படைப்பது அவனுடையது. நான் உலகத்தை படைப்பவன் அல்ல. அவ்விதமே யார் ஒருவரும் தன்னுடைய உலகத்தை படைப்பவர்கள் அல்ல. நான் மாறும் பொழுது, என் இறைவன் எனக்கு வகுத்த அந்த வழியின் நான் வாழும் பொழுது எனக்கான உலகத்தை படைப்பது அவனுடைய கடமை. அவன் படைத்திருக்கின்றான், அதை எனக்கு காட்டுகின்றான். அப்போ எந்த எண்ணத்தோட பிள்ளைங்கள் நம்ம வளர்க்கிறது, எந்த எண்ணத்தோடு அவர்கள் பள்ளி கல்லூரி செல்வது, நல்ல எண்ணம் தான். எந்த சூழலுக்கும் நம்முடைய எந்த கேள்விக்கும் நல்ல எண்ணத்தோடு நம்ம காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நல்ல எண்ணத்தை செய்யும்போது என் இறைவனிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் அர்த்தம். என் கடமையை நான் செய்கின்றேன், என் இறைவனிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். என் கடமையை நான் செய்கின்றேன், என் இறைவனிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். என்னது எதிர்பார்க்கிறேன்? நல்லதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என் இறைவனிடமிருந்து நன்மை மட்டும்தான். ஆனால் என்னை பார்க்கின்றான், நான் என்ன செய்கின்றேன் என்று பார்க்கின்றான், எனக்கு வழியும் காட்டுகின்றான். அந்த வழியில் நான் அமைந்தால் என்னுடைய உலகத்தை அவன் காண்பிக்கின்றான். நான் அதில் மாறு செய்தால் அதே தான் நமக்கும். நான் எந்த அளவுக்கு மாறுகின்றேனோ அதே அளவுக்கு நான் நேர்வழி பெறுவதற்காக எனக்கு அவன் அந்த சூழலை ஏற்படுத்துகின்றான். யார் ஒருவரையும் நான் குற்றம் சொல்வதற்கில்லை, குறை சொல்வதற்கில்லை. நான் மாற வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய திருட்டுத்தனத்திலிருந்து மாற வேண்டியிருக்கிறது. எல்லாருக்கும் திருட்டை ஒழிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய திருட்டை திருத்திக் கொள்ளுது. அவ்வளவுதான். இதுதான் வேதம் அறிவிக்கிறது. நீங்க அடுத்தவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். அவன் நிம்மதியாக திருடிட்டு இருக்கான், நீங்க போய் திருடான்னு சொன்னீங்கன்னா, நான் திருடாமல் இருக்கும்போது அவனுக்கு அது ஒரு தூண்டுகோலாய் அமையும். அவன் என்ன எதுக்காக திருடுறான்? முதல்ல அவன் நேயாம வாழ முடியல அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள விதைஞ்சிருக்கு. எல்லாருமே திருட்டு போயெல்லாம் இருக்கிறான், அதனால் நான் திருடுவேன், நான் திருடினா தான் வாழ முடியும்னு நினைக்கிறான். இப்போ ஒரு மனிதனை அவன் சந்திக்கட்டும், திருட்டுத்தனம் இல்லாமல் வாழ அவனுக்கு முடியுது, வாழ்கிறான், அவன் ஏன் எனக்கு முடியாதுங்கிற அந்த எண்ணம் ஏற்படட்டும். அந்த எண்ணம் அவனுக்கு ஏற்படட்டும். அதுக்கு சாட்சியாக நம்ம இருப்போம். திருடனுக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக திருடும். அங்கே போய் தண்டனை கொடுத்து நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி நிறையா திருட்டு பசங்க இருக்காங்க. எல்லாரும் எல்லா டெக்னிக்கையும் கற்றுக் கொடுத்து இன்னும் பயங்கர வீரியமாக வெளியே வரும். அவர்களுக்கு முதலில் சமுதாயத்தின் மீது கோபம் இருக்கிறது. சமுதாயம், நானும் அதில் ஒரு பங்கு தான். அந்த சமுதாயத்தில் நானும் ஒரு பங்கு. நான் என்னுடைய திருட்டுத்தனத்தை நான் மாற்ற வேண்டும். படிப்படியாக என் இறைவன் எனக்கு அறிவிக்க, வேதத்தை எதற்காக நான் படிக்கின்றேன், என்னுடைய திட்டத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை எனக்கு அறிவிப்பதற்காக, நான் அறிந்து கொள்வதற்காக என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன். என் திருட்டுத்தனத்தை நீ நீக்கி கொடு, நான் திருந்த வேண்டும். திருந்துவதற்கான எனக்கு அந்த ஆற்றலை தருவாயாக, இல்லையா? நான் திருந்துவதற்கான ஆற்றலை தந்தருள்வாயாக. என் கேடுகளை விட்டும் நான் விலகிக் கொள்வதற்கு எனக்கு சக்தி தருவாயா, இல்லையா? அப்போ நான் மாறும்போது என்னை சுற்றிலும் என் உலகம் எதெல்லாம் என் உலகமாக இருக்கிறதோ அது மாறும், இல்லையா? அப்பா சீட்டு குடிச்சா பையன் ஓரமாக போய் குடிக்க தானே ஆரம்பிப்பான். என்னைக்கோ ஒரு நாள் அவனுக்கு தோணும், இல்லையா? இல்லை மாமா குடிச்சா, அண்ணன் குடிச்சா, நண்பர் குடிச்சாலும், இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக நான் மாற வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு அந்த கல்லூரி படிப்பை தொடங்குறதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா படிப்பு நீ தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா, எது ஈஸியாக இருக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன். சரி, ஏமா இந்த கல்லூரிக்கு போகிறேன், நீங்கள் பக்கமாக இருக்கிறதுக்கு போங்க அப்படின்னா, இல்லை என் ஃப்ரெண்டுகள்லாம் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சூழலில் இப்போ இருக்குண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 10வது 12வது வரை படிக்கிற வரைக்கும் நான் என்ன படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லித்தரல. 12வது வரைக்கும் ஆசிரியர் இருக்கிறாங்க. 12வது பல துறைகளில் ஆசிரியர் இருக்காங்க, இல்லையா? கணக்கு, ஆங்கிலம், சமூகவியல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லையா? சமூகவியல், அப்புறம் மொழி பாடம் எல்லாம் படித்து நீ என்ன படிக்கணுங்கிற மட்டும் அவங்களுக்கு சொல்லித்தரல. நீ என்ன வாங்கணும், என்னவா இதை உங்களை ஆக்கும் சொல்லித்தரல. 12வது வகுப்பு வரை எத்தனை ஆசிரியர்கள், இல்லையா? யாரும் எனக்கு நான் என்ன வாங்கணும்னு சொல்லித்தரல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியல. அப்படி நம்ம எப்படி சேர்றோம்? யாராவது ஒருத்தர் எங்கேயா போய் சேர்ந்தாங்கன்னா நம்மளும் போய் சேர்ந்துக்கிறோம். அங்கே நீங்கள் என்ன எடுக்க விரும்புகிறீங்க, எனக்கு என்ன தெரிஞ்சால் தானே என்ன எடுக்க விரும்புகிறேன். இல்லை நீங்கள் தான் விளக்கணும், என்னைய இது இப்படி இருக்குன்னு, இந்த வாய்ப்புகள் இருக்குது,
அப்படின்னு எடுத்து சொல்லவா செய்யணும் இல்லையா? அந்த ஆசிரியர்கள் எடுத்து சொல்லவா தெரியணும். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது. இதுதான் நிலைமை. நாடு முழுவதும் இதுதான் நிலைமை. ஒரு சில நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்தியாவோட ப்ரெஸ்டீஜியஸ்ன்னு சொல்கிறோம். அது வெளிநாடுகளில் இதை மதிக்க கூட மாட்டேங்குது. முதல் 200 லிஸ்ட்லேயே இல்லை பல கல்லூரிகள். இல்லை, எந்த கல்லூரியுமே முதல் 200 லிஸ்ட்டே இல்லை. சிலது முதல் 100 லிஸ்ட்டே இல்லை. உலகத்தரம் சொல்லும்போது நம்ம இங்கே போட்டி போட்டுட்டு இருக்கோம். இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா, லிஸ்ட்லேயே இல்லை. இன்னும் பல கல்லூரிகள் அங்கே அவர்களுக்கு அனுமதிக்கப்படாததெல்லாம் சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வெளியே வந்தால் தான் தெரியும் இந்த கல்லூரியில் இதை படிச்சிருக்கீங்க, இதுக்கு வேலிடே கிடையாது, இதுக்கு அங்கீகாரமே கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியல. கல்லூரியில் சர்டிஃபிகேட் தர நினைக்கிறோம், ஒரு சான்றிதழ் தர நினைக்கிறோம். அந்த சான்றிதழ் வெளியே இது அங்கீகாரம் இல்லாததுன்னு சொல்கிறாங்க. இதுவும் தெரியாது நமக்கு. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதெல்லாம்? அதுக்கு தானே பல துறைகள் இருக்குது. அரசாங்கத்தில் பல துறைகள் இருக்குது. இப்போ அவர்கள் அந்த வேலையை செய்யணும். அவங்க ஏன் செய்யலை? அவங்க தங்களுடைய திருட்டுத்தனத்தை அழிச்சுக்கல. ஒவ்வொருவரும் தன்னுடைய திருட்டுத்தனத்தை அழித்து கொள்ளவில்லை. அதனால நம்ம அவங்கள சொல்றதுக்கு இல்லை. நம்ம இனியாவது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அல்லது இதை கேட்கக்கூடிய யார் ஒருவரும் தங்களுடையதை மாற்றிக்கொள்ளும் போது மாறும். இல்லைன்னா நம்ம வானிலிருந்து தேவதூதர் என்று வருவாருங்கிற காத்துட்டே இருக்க வேண்டியதான். இறைவன் அனுப்பிச்சிட்டே தான் இருக்கிறான், செய்தி அனுப்பிச்சிட்டே இருக்கான். நம்ம ரெக்கையோட ஆளை பார்த்துட்டே இருக்கிறோம். அதான் பிரச்சனை. செலிபிரிட்டி, ரெக்கைன்றது செலிபிரிட்டி. அப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி தான் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு. ஆல்ரெடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நினச்சி, இல்லை அதுக்கு முன்னாடி அப்படி நினச்சி பல காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரெக்கை அவங்களுக்கு முளைச்சிருக்கு, நமக்கு முளைக்கவே இல்லை. இப்போ என்ன பாடம் எடுக்கணும்னு நமக்கு தெரியல. அப்பாவாக இருக்கக்கூடிய நமக்கும் தெரியல. நம்மளும் எந்த தொழில் செய்யல, நம்மளும் வேலைக்கு தான் போகணும். நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகணும். அங்கே இப்போ போட்டி நிறையா இருக்குது. ஏன் போட்டி நிறையா இருக்குது? மனிதர்கள் செய்ய வேண்டிய போல இயந்திரங்கள் வந்துடுச்சு. இயந்திரங்கள் கூடாதுன்னு இல்லை, இயந்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கை போக்கிடக்கூடாது. மனிதனுக்கு இயந்திரங்கள் உதவி செய்ய வேண்டும். எந்த இயந்திரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், அது மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதனையே ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. மனிதன் இல்லாமல் அதை செய்யக்கூடிய காரியமாக, சாதாரணமாக மனிதன் செய்யக்கூடிய காரியத்தையே அதை எடுக்கக்கூடாது. எது மனிதனுக்கு ஆபத்தான காரியமோ, ரொம்பவும் கடினமானதாக இருக்கிறதோ, அதற்கு நாம் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கும் மனிதனை தேவையில்லாமல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனிதனை வாழ விடாமல் செய்வதற்கு இயந்திரங்களை நாம் உருவாக்கிவிட்டு மனிதன் வாழ விடாமல் செய்வதற்கு ஒரு இயந்திரத்தை நீங்கள் கண்டுபிடிப்பது என்பது மனித சமுதாயம் தன்னை அழித்துக் கொள்வதற்காக. இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கல்லூரி படிப்பு முடிக்கிற வரை கூட தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. நம்ம சுற்றிலும் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தெரியல. எனக்கு சொல்லிக் தரவே இல்லை. என் நாட்டின் சட்டம் எனக்கு தெரியவில்லை. அடிப்படையான சட்டம் நமக்கு தெரியணும் இல்லை? ஒரு மாணவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன சட்டம், அவனுடைய அதாவது சட்டம்னு என்ன, என்னுடைய உரிமை என்னன்னு ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய உரிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன நிலைமைன்னா, ஒரு மாவட்ட கலெக்டருக்கே தன்னுடைய உரிமை என்னன்னு தெரியல. நான் என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் என் பவரில் இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் நான் செய்ய முடியுமான்னு தெரியல. அப்போ மந்திரிக்கு தெரியல, கலெக்டருக்கு தெரியல, ஆட்சியாளருக்கு தெரியல, அதிகாரிகளுக்கு தெரியல, வக்கீலுக்கு தெரியல, ஜட்ஜுக்கு தெரியல. மனிதனுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? நீ எப்படி இதை தப்பு பண்ணுங்கன்னு கேட்குறான். இத்தனை பேருக்கு தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் செஞ்சிருக்கணும்னு கேட்குற. எனக்கு இதெல்லாம் தெரியாத, எவ்வளோ செய்யணும்னு தெரியாது எனக்கு. எங்கே சொல்லி கொடுத்தீங்க கேட்டால் உனக்கு இத்தனை வயசு ஆச்சு, அறிவில்லான்னு கேட்குறான். இதுக்கு என்ன அறிவு? சொல்லிக் கொடுத்தாவே தெரியும். அறிவுன்றது சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும். இது இயற்கையான வர விஷயம் இல்லையே. எனக்கு பசிக்குது, சாப்பிட்றேன், அது தினம் பார்க்குறேன். நீ சொல்கிற விஷயம் நான் தினம் பார்க்கல. நீ சொல்கிற விஷயம் நான் தினம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். அவன் அறிவில்லான்னு வேற கேட்குறேன். என்ன செய்கிறது? நம்ம யாரையுமே திருத்த முடியாது. இறைவன் அறிவிக்கின்றான், உங்களை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே புரிந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். நம்ம எதுனாலும் புரிய வைங்க. மார்க்கு நிற்காதீங்க. 100க்கு 100ன்னு சொல்லாதீங்க. 100க்கு 90 வாங்க, 95 வாங்க.
அப்படி சொல்லாதீங்க. புரியுதான்னு மட்டும் பாருங்க பிள்ளைங்கள. வாழ்வாங்க. அதாவது அரசாங்கத்தையோ, வேலையோ எந்த ஒண்ணையும் நம்மள கடவுள் நம்புங்க. கடவுள் நம்புறது என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தோட வாழணுங்கிறதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைன்னா உடம்புல ஏதோ அடையாளத்தை கொடுக்கறது இல்லை. கடவுள் நம்பிக்கைன்னா நல்லெண்ணத்தோடு வாழ்தல். இதுதான் கடவுள் நம்பிக்கை. நான் நல்லெண்ணத்தோடு நான் வாழ்ந்தா எனக்கு வாழ முடியும். இதுதான் கடவுள் நம்பிக்கை. நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் சரி, அதில் நான் வாழ முடியும், அமைதி நிம்மதியோட வாழ முடியும். இதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைன்னா கோயில்ல போயோ, மசூதியோ, சர்ச்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் அங்க இருக்கிற சடங்குகள் செய்யறது எல்லாம் கடவுள் நம்பிக்கை. அப்படி நினைத்து கொண்டு செய்பவர்கள் செய்யட்டும், அதை விடுங்கள். நம்ம யாரோடையும் நமக்கு பகை வேண்டாம், குற்றம் குறை வேண்டாம். விளங்கி கொள்ளுதல், அவர்களும் விளங்கி கொண்டா நன்மை. அப்ப நம்ம விளங்கி கொண்டு அந்த பிள்ளைங்க படிக்கட்டும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். புரிஞ்சுக்கிட்டு படிப்பா அப்படி. எந்த ஒரு நிர்பந்தம் வேண்டாம். எந்த ஒரு காரியம் கேட்டாலும் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நமக்கு இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்த ட்ரெயின் இல்லை, இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கணும். நம்ம ஊருக்கு இதுதான், இந்த ஒரு பஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி கொடுத்து ஒரு அவசரத்தை உண்டாக்கி அந்த அவசரத்திலே வாழும்படி சொல்லி தந்துட்டே இருக்காங்க. நம்ம மூளை இருக்குல்ல, அவசரப்படுத்துனா மேலே உடனே செஞ்சிடும். உடனே 18 மணிக்கு செஞ்சு முடிச்சிடும் அந்த வேலையை. கடைசி நிமிஷத்துல எல்லாருமே நம்ம எப்படி இருக்கிறோமோ அதன்படி நம்ம காரியங்கள் செய்யறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அங்கேதான் சிக்கல். எல்லாமே என்னுடைய தேவைக்கேற்ப பாடங்கள் வழிவகுக்கப்படவில்லை. பள்ளி பாடங்கள், கல்லூரி பாடங்கள் எந்த ஒன்றும் எனக்கு என்ன தேவையோ அது வடிவமைக்கப்படலை. பொதுவாக ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு வச்சிருக்காரு. அதை எல்லாரும் போய் படிக்கணும், எல்லாரும் செய்யணும், இப்படி இருக்கு. இப்போ நம்ம சுயமாக சிந்திச்சு நல்லது கெட்டதை பிரித்து நம்ம காரியம் செஞ்சோம் அப்படின்னா சின்ன லெவல்ல இருந்தே ஒரு சின்ன கிராமம் அல்லது அங்கே இருக்கிற ஒரு சிறிய அமைப்பு இல்லையா, பஞ்சாயத்து கிராமன்ற சிறிய அமைப்பு இல்லையா, நாட்டில் ஒரு சிறிய அமைப்பு, அங்கிருந்து கூட அங்கிருந்து ஒவ்வொரு காரியமாக அந்த மக்களுக்கு அவர் என்ன தேவை, அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு கொள்ளக்கூடிய அவங்க இருப்பாங்க இல்லையா. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இல்லையா, அவர் தானே அரசாங்கத்தில் ரொம்ப மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவங்க அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தன்னை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு தெரியும். அவருக்கு கீழே அப்புறம் கொஞ்சம் உதவியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரடியாக மக்களோடு தொடர்புடையவங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களோட நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. அங்கே என்ன தேவை, அந்த கிராமத்து அளவில் என்ன தேவை. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நான் சரியாகும் போது என்னை சுற்றி ஒருத்தரும் சரியாயிட்டு வரும்போது ஒவ்வொன்றும் சான்றாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது பல மனிதர்களோட சந்திக்கிறாங்க இல்லையா, பல பிள்ளைகளோட சந்திக்கிறாங்க. அந்த செய்தி பரவத்தான் செய்யும் இல்லையா. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமில் செய்தி வந்தால் பரவுதா இல்லையா, அதை வச்சு நாடே மாறுதா இல்லையா இல்லையா, உலகம் முழுவதும் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்தி போகுமா இல்லையா. அப்போ நம்ம திருந்தினா அந்த செய்தி போகுமா இல்லையா. கெட்ட செய்தி போகுது, நல்ல செய்தி போகாதா, கெட்ட செய்தி போகுது நல்ல செய்தி போகாதா, போக மாட்டேங்குதே. போகணும், விரும்புவோம். நல்ல செய்தியே நல்ல விஷயத்த பேசக்கூடிய அந்த நண்பர்கள் இயற்கையிலே எந்த மனுஷனும் கெட்டவன் கிடையாது, எந்த குழந்தையும் கெட்டது கிடையாது. அவனுக்கு அந்த சூழ்நிலை அவனை எவ்வாறு மாற்றுகிறது. நான் நியாயமாக இருந்தால் வாழ முடியாத போல தெரியுதே அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவனை தள்ளுறாங்க. நியாயமாக இருந்தால் வாழ முடியுங்கிற எண்ணத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக வேதம் எடுக்கிறது. வேதத்தை எதுக்கு எடுக்கிறோம், கெட்ட காரியம் செய்யறதுக்கா, மந்திரம் சொல்லி எல்லாத்தையும் கைகால் வராம பண்றக்கா, சூனியம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, கோயிலில் போய் குச்சி உடைச்சு போட்டு வந்தாங்க. அதுக்காக நம்ம இறைவன் பக்கமும் வேதத்தின் பக்கம் திரும்புகிறோம். அது இறைவனா செய்யக்கூடியது, இறைவனா இல்லையா, அது இறைவனாக இருக்குமா அப்படி இல்லை இல்லை. அப்போ நாம் நன்மையின் பாதையில் இருக்கும்போது, பூமியில் சமாதானம் ஏற்பட்ட பின்னர் மனசில் அமைதி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் குழப்பத்தோடு பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது படிப்படியாக மாறும். எல்லா விஷயமும் படிப்படியாக தான் மாறி இருக்கு. எல்லா விஷயமே படிப்படியாக மாறி இருக்கு. நாம் நம்முடைய உள்ளத்தின் பாதையில், அதாவது நன்மையின் உள்ளத்தின் பாதைன்னா நல்லதின் பாதையில், அந்த பாதையில் நம்ம திரும்புவோம். ஒவ்வொருத்தரும் திரும்புவோம், ஒவ்வொன்றும் மாறும்.
நம்மை விட ஆற்றல் படைத்தவன் இறைவன், நம்பிக்கை கொள்ளுங்க. படைத்தவன் நம்மை விட ஆற்றல் படைத்தவன், நம்மை விட வழிகள் அதிகம் தெரிந்தவன், நாம் அறியாத வழிகளையும் அறிந்தவன். அந்த எண்ணத்தை கொண்டு என்னை எப்பொழுதும் கண்காணிப்பவன். அந்த எண்ணத்தை கொண்டு நான் சரியாக இருக்கும்போது எனக்காக மாற்றுகின்றான். எப்படி மாறலாம் தெரியாது, மாறும். அப்படித்தான் மாறும். நீங்கள் நல்லபடியாக இருக்கும்போது சூழ்ச்சி செய்ய வேண்டியில்லை, திட்டமிட வேண்டியில்லை, பெரிய திட்டமிட வேண்டியில்லை, மிகச்சரியாக செய்யணுங்கிறது இல்லை. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யும்போதெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக நடந்துகிட்டு எல்லாமே நிகழும். நாடு முன்னேற்றம் எல்லாமே நிகழும். நான் நல்ல எண்ணத்தோடு, இல்லைன்னா அது முன்னேற்றம் இல்லை, அழிவு பாதையில் போயிட்டுருக்கும். ஒருத்தர் பகையாக, நான் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ப முடியாது அப்படின்லாம் போய், பக்கத்து நாடை நம்ப முடியாதுன்னு போய், பக்கத்து ஊரை நம்ப முடியாதுன்னு போய், பக்கத்து தெருவை நம்ப முடியாமல் போய், பக்கத்து வீட்டை நம்ப முடியாமல் போய், என் பொண்டாட்டி நம்ப முடியாது, என் புருஷனை நம்ப முடியாது, என் பிள்ளைய நம்ப முடியாது, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இங்கேருந்து தான் தொடங்கணும். அங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்துருச்சு இல்லையா இங்கே. இப்போ இங்கேருந்து தொடங்குவோம், நல்லபடியாக நல்லெண்ணத்தோடு தொடங்குவோம். இங்கேருந்து விளையட்டும், இங்கிருந்து அது விளையட்டும். அந்த நற்குணம் இங்கிருந்து விளையட்டும், நம்முடைய குடும்பத்திலிருந்து விளையட்டும். ஒவ்வொருத்தவங்களும் யார் விரும்புகிறார்களோ, விரும்புபவர்கள் தேடிக்கொள்ளட்டும், தன் இறைவனிடம் தேடிக்கொள்ளட்டும். நல்லது வேணும்னு விரும்புங்க, அதற்கு உங்களுடைய இறைவனுடைய உதவி உண்டு. வெறுமனே எதில் இப்போ எப்படி சொல்லித்தர்றாங்க, எந்த பாடம் எடுக்கணும்னா எந்த பாடத்தில் எது வேலை கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும்னு சொல்கிறான். அடுத்த 10 வருஷத்தில் என்ன வேலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எப்படி தெரியும்? நானே அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா தான். இப்போ ஒரு விளம்பரம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். என்ன விளம்பரம்? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கண்ணை பரிசோதிக்கும் மருத்துவர்கள் தேவை. இதே மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் பாருங்கள், பல் டாக்டர் நிறையா இருக்காரு, கண் டாக்டர் நிறையா இருக்காரு, காது டாக்டர் நிறையா இருக்காரு, ஒவ்வொரு உறுப்பு டாக்டர் நிறைய. முதல்ல மருத்துவர் இருப்பாங்க, மெடிக்கல் ப்ராக்டிஷனர் மட்டும் தான் இருந்தாங்க, வைத்தியர் இருந்தாங்க. சரியா? மருத்துவர் இருந்தார், வைத்தியர் இருந்தார், மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி கண்ணுக்கு தனியாக, காதுக்கு தனியாக, மூக்குக்கு தனியாக, பல்லுக்கு தனியாக பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்ப்பப்பைக்கு தனியாக, குடலுக்கு தனியாக, கையும் காலுக்கு தனியாக. நம்மளை ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. மனுஷனாக பார்க்கல, நம்மளை மனுஷனாக பார்க்கல. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். கண்ணுக்கு பரிசோதனை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் தேவைன்னா, இத்தனை பேர் கண் இத்தனை வருஷத்தில் போக போகுதுன்னு அர்த்தம். கண் பார்வை போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ பல் மருத்துவர்கிட்ட எல்லாரும் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்ட பொருள் எல்லாம் அப்படி. சினிமாவில் இல்லை ஒரு விளம்பரத்தில் ஒரு பெண் அதை கடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் கடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் பார்த்து அதே மாதிரி கடிக்கணும், அதே மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறோம். அப்படி விரும்ப வச்சாங்க, நம்மளும் செஞ்சோம் நல்லதுன்னு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அப்படி ஒவ்வொரு உறுப்பாக போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ எப்படி இவங்க சொல்கிறாங்க அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த வேலை வரணும்? என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இருக்கிற வேலையில் நிறையா போயிடுச்சு. இல்லை, பண்ணிக்கிட்டு இருந்த வேலை, செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, அந்த வேலை இப்போ இல்லை, அந்த வேலைக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த வேலையே இல்லாத அளவுக்கு மாறிட்டு இருக்கு. எனக்கு புதுசாக ஒரு வேலை செய்யணும் அவசியமே இல்லை, செய்கிற வேலையே செய்ய விடாமல் ஆக்கிட்டு புரியாத ஒரு வேலைக்கு சண்டை போட வைக்கிறாங்க. எனக்கு அந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாது, அதுக்கு என்னை போட்டி போட வர வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்ய விடாமல் ஆக்கிட்டு புரியாத வேலைக்கு என்னை சண்டை போட வைக்கிறாங்க இல்லையே. அப்புறம் அந்த வேலையை படிச்சுட்டு அவர் வாழ்நாள் முழுசும் செய்ய முடியாது, அவர் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரோ அடுத்த நாள் வந்து பார்த்தா அது அப்படி இருக்காது, வேற மாதிரி செய்யணும். அவருக்கே குழப்பம் அடைஞ்சிடும். அவர் நிம்மதியாக தூங்க மாட்டேங்கிறார், நிம்மதியாக சாப்பிட மாட்டார், கண்ட நேரத்தில் தூங்குறாரு, கண்ட நேரத்தில் சாப்பிட்றாரு. இது எல்லாம் நம்முடைய உடலை பாதிக்கும். ராத்திரியில் தூங்கணுன்னே பல பேருக்கு தெரியல. அதாவது லைட் இருக்குல்ல, இரவு தூங்குவதற்கு எந்த மாற்றம் இல்லை. ஒரு மிருகக்காட்சி சாலையில் கூட ராத்திரி அதை தூங்க விட்டுருவாங்க. அது டிஸ்டர்ப் பண்ணிடும், கத்தாதீங்க, வெடி போகாடாதீங்க, காக்காய் குருவி எல்லாம் அதுக்கு தெரியுது இல்லை. ஏன் மனுஷனை அவ்வளோட கேவலமாக நினைக்கிறீங்க? ராத்திரியில் வெடி போட்டால் காக்கா குருவிலாம் டிஸ்டர்ப் ஆயிரும். எங்கள் ஊரெல்லாம் நீங்கள் வெடி போடக்கூடாது, எங்களை வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது. அந்த அளவுக்கு அறிவு இருக்குல்ல.
இப்போ மனுஷன் தூங்கணுமா இல்லையா? அப்போ அறிவு இல்லைன்னு இல்லை, அது நீங்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது மனிதனுக்கு விரோதமாகவே பயன்படுத்துறீங்க. அந்த அறிவை மனிதனுக்கு விரோதமாகவே பயன்படுத்துறீங்க. மனிதன் தூங்கணுமா இல்லையா? எத்தனை காவலாளர்கள், எத்தனை அரசாங்க அதிகாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை செவிலியர்கள் உடம்பு கெட்டு, நம்மளும் சொல்கிறோம் அவர்களெல்லாம் தேவதைகள், தேவர்கள், மனிதனுக்காக தன்னுடைய தியாகம் செய்கிறார்கள். எவ்வளோ நோயாளியாக இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தனை பேருமே ஒரு மிக பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் மேற்படிப்புக்காக, சர்ஜரி படிப்புக்காக, அறுவை சிகிச்சைக்காக படிக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார். அவருக்குள்ள பிரச்சனையை சொல்கிறார். ஏமா நீங்களே ஒரு டாக்டரு, உங்களுக்கு பிரச்சனை சொல்கிறீங்க, சரி சரி விடுங்க, பிரச்சனையை விடுங்க. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக, என்ன நம்முடைய தேவை இருக்குது? சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், கழிவுகளை வெளியேற்றணும், தூங்கணும். இதான் அடிப்படை எல்லா மனுஷனுக்கும். அதை ஒழுங்கா செய்கிறீங்களாம்மா? இல்லை, என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது. அதாவது அவங்களுக்கு கழிவுகள் வெளியேறணும்னா அது கழிவுகளை வெளியேற்றதுக்கு அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்யணும் இல்லையா? ஒன்றுக்கு வந்தால் ஒன்றுக்கு போகணும் இல்லையா? நம்ம சரி சும்மா சொன்னோம்னா என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் ஏன் போக முடியல? அது சுத்தமாக இல்லை. பிரசித்தி பெற்ற மருத்துவமனை, பிரசித்தி பெற்ற ஸ்தாபனம், சுத்தமாக இல்லை. சரிம்மா, நீ போகலைன்னா எப்படி உன் வேலையை நல்லபடியாக செய்வேன்? நீ போய் பல நோயாளிகளை பார்க்கணும். அவன் நிம்மதியாக நீ இல்லைன்னா நீ எப்படி ஒரு நோயாளி நிம்மதியை பார்க்க முடியும்? அது அப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு. நம்மளும் நம்பி போகிறோம், இவங்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நமக்கு தெரியல. புரியுதா? ஒவ்வொருத்தரும் எத்தனை காவலர்கள், சார் எங்களுக்கு தூக்கமே இல்லை, ராத்திரி தூங்கவே முடியல, ராத்திரி வர்றதுக்கு 12 மணி 1 மணி ஆகுது, 24 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய நோயாளிகள் அவங்க மாறிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவங்க சம்பாதிக்கிற பணத்தை மருத்துவமனைக்கு இலவசமாக சொன்னால் கூட எல்லாமே இலவசமாக நடக்கிறது இல்லை. நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வர செலவு இருக்குல்ல, வேலைக்கு போகிறதுல சாப்பிட்ற செலவு எல்லாம் இருக்குல்ல. எத்தனை காவலர்கள், காவல் அதிகாரிகள் அவ்வளோ சிரமத்தில் அவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ நோயாளிகளாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படி தன்னுடைய காரியத்தை செய்வாங்க? தன்னுடைய கடமை எப்படி செய்ய முடியும்? அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையோடு அவங்க இருக்கிறாங்க. நம்ம நம்புகிறோம் அவங்கள நம்மளை பாதுகாப்பாங்க. அவங்களே பாதுகாக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தண்ணி குடிக்கிறீங்களாமா? இல்லை, தண்ணி குடித்தா ஒன்றுக்கு வந்துடும், ஆரோக்கியம் முழுவதும் கெட்டு போயிடும். தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிக்கணும். தாகம் எடுத்து தண்ணி குடி, பசித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமே புரியாமல் இவங்கெல்லாம் எப்படி பாருங்க, அவங்களும் பிரச்சனை இருக்காங்க. இப்படிலாம் சொல்கிறவங்களே பிரச்சனை இருக்காங்க. என்னப்பா ஏன் அப்படின்னா, நான் தண்ணியை குடிக்கல சார், இல்லை தாகமே தெரியல அவங்களுக்கு. நம்ம உடம்புக்கு, உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இறைவன் நமக்கு நம்ம செய்கிற தவறெல்லாம் சீராக்கி அதை செய்வதற்கான ஆற்றல் உங்கள் உயிருக்கு உண்டு. நம்ம ஒவ்வொருவருடைய உயிருக்கும் அந்த ஆற்றல் உண்டு. நாம் தவறு செய்யும் போது அதை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. உயிருக்கு அந்த தன்மை உண்டு. அந்த மருந்து கொடுத்தா சரியா போச்சுன்னு சொல்றது அதெல்லாம் இல்லை. உயிருக்கு அந்த தன்மை உண்டு. நீங்கள் பண்ணுற தவறுகள் எல்லாமே அடிப்படையாக சில விஷயந்தான். தண்ணி குடிங்க, தூங்குற நேரத்தில் தூங்குங்க, சாப்பிடுங்க. கழிவுகள் வெளியே இருந்துச்சுன்னா, 1க்கு 2 வந்துச்சுன்னா போய் வெளியே அதை வந்து வெளியேற்றுங்க. நம்ம அதை வெளியேற்ற முடியல. நான் வாழ்கிற இடத்துல வாழ முடியல, இருக்கிற இடத்துல வாழ முடியல, வெளியூர் போய் தான் வாழணும். போகிற இடத்துல எனக்கு பாத்ரூம் போகிற வசதி வேணுமா இல்லையா? எங்கேயாவது போக முடியுமா நம்ம நாட்டில்? இருக்கா? முதல்ல யாராவது இதை கேட்குறாங்களா? ஆட்சியாளர்கிட்ட கேட்குறீங்களா இதெல்லாம் வேணும்னு? தண்ணி வேணுமா கேட்குறீங்களா? அப்புறம் எப்படி ஆசிரியர் நம்ம குறை சொல்றது? அவர் சொல்லிக் கொடுக்க தெரியல, அவருக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு அவர் சொல்ல தெரியல அப்படின்னு நமக்கே தெரியலையாப்பா. நான் தானே வாத்தியாராக போகிறேன், நான் தானே டாக்டராக போகிறேன், நான் தானே இன்ஜினியராக போகிறேன், நான் தானே காவல் அதிகாரியாக போகிறேன், நான் தானே ஆட்சியாளராக போகிறேன். எனக்கே தெரியும். நான் எப்படி அங்கே போய் அதான் செய்வேன். ஆட்சியாளர் போன உடனே என் ஊரை மாறி போயிருமா? அதே தானே. நான் வீட்டில் எப்படி இருந்தேனோ அப்படி தானே ஆட்சியாளராக போகிறேன். நான் வீட்டில் எப்படி இருந்தேனோ அப்படி தானே இன்ஜினியராக போகிறேன். வீட்டில் எப்படி இருந்தேனோ அப்படி தானே ஆசிரியராக போகிறேன். ஆசிரியர் ஆனவொன்னே மாறிடுவேன்னா என்ன? இல்லைல்ல. அந்த அடிப்படை தன்மை நாம் நம் வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அது யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. அடிப்படையான விஷயம். தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிக்கணும், எல்லாரும் குடிக்கணும். கழிவுகள் வந்தால் வெளியேற்றணும், அதுக்கு தூய்மையாக வச்சிருக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு வெளியே போகும்போது
ஒரு பாத்ரூம் வந்துச்சுன்னா அது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அனுமதிக்கணும் உங்களுக்கு, சரி நீங்கள் பயன்படுத்திக்கங்கன்னு. அதுவும் அது நமக்கு தெரியல, நம்ம சுத்தம் வச்சுக்கணும். சுத்தம் வச்சிருந்தா எல்லாரும் வந்து பயன்படுத்திடுவாங்கன்னு வேற இருக்காங்க. அதை பூட்டு போட்டு, அதாவது முதல்ல எதை வந்து பாதுகாப்பாங்கன்னா தங்கம், வைரம், இந்த மாதிரி ஏதாவது வீட்டு பாத்திரம் இதெல்லாம் பாதுகாத்தாங்க பூட்டு போட்டு. இவன் பாத்ரூமை பூட்டு போட்டு பாதுகாக்கிறாங்க. அதான் நிலைமை. நமக்கு பல காலமா ட்ரெயின்ல எல்லாம் ஒரு மக் வச்சிருப்பாங்க, மகுக்கு கீழே ஒரு செயின் வச்சிருப்பாங்க. இந்த செயின் அத்து இந்த மகை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்முடைய நிலைமையை எவ்விதமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒருத்தர் என்ன வருதுன்னா எந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மோசமா இருக்கு. இதை பற்றி எந்த கவலையும் நமக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. நம்ம யாரை குறை சொல்ல வைப்போம்? யாரை குறை சொல்றது? நம்ம தான் திருந்தணும், நம்ம ஒருத்தரும் தான் திருந்தணும். நான் திருந்தினால்தான் இதெல்லாம் சீராகும். யாரையும் நாம் சொல்வதற்கு இல்லை. இப்போ நாம் திருந்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல போய் உட்காரோம் இல்லையா? அதே இடத்துல போய் உட்காரும் இல்லையா? நிறைய எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா அது அப்படி இல்லாத மனிதர்கள் அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனால் படிப்படியாக அவங்களும் மாறுவாங்க, எல்லாரும் மாறுவாங்க. மனிதன் ஏற்கனவே கெட்டவன் யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலை அவனை மாற்றுகிறது. கொஞ்சம் உறுதி வேணும். அந்த உறுதியை தான் வேதம் தருது. வேதம், குரான், மறை நமக்கு தருவது அந்த உறுதியை தருது. நல்லபடியாக நீ இரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு என்னுடைய இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்கிறது. நீங்கள் நன்றாக நல்ல எண்ணத்தோடு வாழுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இது இறைவாக்கு, இதுதான் இறைவாக்கு. இறைவாக்கு அப்படின்றது எனக்கு புரியாத ஒரு பாஷை இல்லை, எனக்கு புரியாத ஒரு மொழியில எதையோ ஒன்று சொல்றது இல்லை. இறைவாக்கு, இறைவாக்கு எனக்கு தெளிவாக எனக்கு அறிவிக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிறது இறைவாக்கு. அதுக்குத்தான் நாம் வேதத்தை, குரானை, மறை இல்லையா, ஸ்கிரிப்சர் நாம் எடுப்பது அதுக்காகத்தான். நான் என்னுடைய தவறிலிருந்து நான் மீண்டு என்னுடைய உலகத்தை என்னுடைய இறைவன் உதவியை கொண்டு நான் செம்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு, அதுக்குத்தான் வேதம். இப்போ என்ன கேள்வி? நம்ம சேரும்போது எந்த எண்ணத்தோடு நம்ம சேரணும், அப்போ படிக்கும்போது அந்த படிப்பு தொடரும் போது எந்த எண்ணத்தோடு படிக்கணுங்கிறது தெளிவாக்கி இருக்கிறீங்க. இப்போ படித்து முடித்து என் மகனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது, பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து அப்படின்னு 50,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ அந்த கம்பெனிக்கு வேலை செய்கிறதுக்காகத்தான் என்னோடய குழந்தைகளை நான் வளர்த்து பெற்று இருக்கா? அது வேதம் என்ன சொல்லுது? இந்த கேள்விதான் வேதம் கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் எழுப்ப வேதம் உங்களுக்கு வழிகாட்டு. இந்த கேள்வியை எழுப்ப, நான் பெற்றது என் பிள்ளை யாரோ ஒருவருக்கு வேலை செய்வதற்கா? அந்த கேள்வி, அந்த கேள்விதான் இப்பொழுது நீங்கள் வேதத்தின் பக்கம் திரும்புகிறீர்கள். இப்போ அங்கே உங்களுக்கு வழிகாட்டப்படும். உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் என்ன போயிருங்க, என்ன நடக்குதுன்னு. நிறைய அக்கிரமங்கள் நடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை செய்யாம அந்த தொழிலை செய்யணும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நிறைய தவறுகள் பார்க்கலாம், அதை கத்துக்காதீங்க. இது எல்லாம் இல்லாம நம்ம செய்யணுங்கிற அந்த எண்ணத்திற்கு தான் அந்த கேள்வி உங்களுக்கு கொண்டு வந்தது. உங்கள் இறைவன் உங்களுக்கு அந்த கேள்வியை கொண்டு வந்ததற்கு காரணம், உங்களை சுற்றியும் நிறைய கேடுகள் இருப்பதை நீ காண்கின்றாய். நீ செய்யும் போது அது இல்லாம செய், அதெல்லாம் இல்லாம என்னிடம் கேள்வி கேட்டாய், உனக்கு தெளிவு தருகின்றேன். என்ன தெளிவு? அது தப்புன்னு தெரியுது இல்லையா? அந்த தப்பை நீ செய்யாத. இதுதான் அங்கே பாடம். அங்கே இப்படிலாம் தப்பு செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் அப்படி சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டா யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. கடவுளே கேட்க மாட்டார். கடவுளையே கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்கார வச்சிடலாம் இல்லையா? அப்படின்னு அந்த எண்ணமெல்லாம் நமக்கு வர, அவங்க வச்சுட்டு போட்டோம், அவங்கள உணரட்டும். நம்ம சொல்றதுனால ஒரு நன்மை இல்லை, அவங்க உணர்ந்தா தான் நன்மை. யார் ஒருத்தரும் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை அதை செய்பவர்கள் உணர்ந்து திருந்தினால் நன்மை, அவர்களுக்கு நன்மை. அவர்கள் திருந்தினால் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை, அவர்களுக்கு தான் நன்மை. நாம் திருந்தினால் நமக்கு நன்மை, நாம் திருந்தினால் நமக்கு நன்மை, அவர்கள் திருந்தினால் அவர்களுக்கு நன்மை. யார் ஒருவரும் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது தன்னுடைய இறைவனின் உதவியை கொண்டு தவிர. சரியா? அப்போ நம்ம கற்றுக்கிட்டோம், ஏன்னா தெரியல என்ன செய்யணும்னு தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்டு என்னென்னா தவறுகள் இருக்கோ எல்லாம் லிஸ்ட் எடுக்கட்டும். அங்கே போய் சொல்லி சண்டை போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம அந்த தவறு இல்லாமல் அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இப்படி ஒவ்வொருவரும் நிச்சயமாக மாறும், நன்மைகள் நிகழும். நாம் மாறும் பொழுது நிகழும். நாம் மாறல, நம்ம கெட்டதை பார்த்துட்டு நம்மளும் அதை செய்வோம்னு வந்துட்டோமே தவிர
கெட்டதை பார்த்துட்டு இது நம்ம செய்யக்கூடாது. குளத்துல முதல்ல யாராவது குப்பை போட்டா யார் பார்த்தாலும் சொல்லுவான், யோ குடிக்கிற தண்ணி என்ன குப்பை போடுற அப்படின்னு சொல்லி அவங்கள அதட்டி அதை எடுக்க வச்சு அந்த குளத்தை பாதுகாத்தான். இப்போ அப்படி இல்லை, எவனா போட்டு போகிறான், எனக்கு என்ன அந்த குளத்துல வர காசு எனக்கா அப்படிங்கிற. அதாவது அந்த குளம் இப்போ பொது சொத்துன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பொது சொத்துன்னு எல்லா மனிதனுக்கும் உரியதுன்னு அர்த்தம். காற்று நீர் எல்லாம் எல்லாருக்கும் உரியது இல்லையா? இப்போ அங்கே மலை எல்லாமே எல்லாத்துக்கும் உரியது. இப்போ யாருக்கும் விடுறது இல்லை. நீ மலை ஏறினா கூட காசு கொடுத்துட்டு போன்றான். மலை ஏறினா நான் காசு கொடுத்துட்டு மலை ஏறணும். அந்த வெயில் காலத்தில் குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம், மலை மேலே போகிறோம், அங்கே நீங்கள் போகிறதுக்கு அதுக்கு பணம் கொடுக்கணுன்றான். ஆற்று குளிக்கு போகணும், நீரருவிக்கு போகணும், அதுக்கு பணம் கொடுன்றான். இப்போ என்ன வந்துடும், எனக்கு வருமானம் வருது, அவன் சம்பாதிக்கிறான், யாராவது எதை அழிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துடுது இந்த எண்ணம் வந்துடுது. அப்போது பொது எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லாரும் அதை பாதுகாப்பாங்க, அது எல்லாரும் பாதுகாத்து மற்றவங்களுக்கு விட்டுட்டு போவாங்க. இப்போ எனக்கு இல்லைன்னா எவன் அழிச்சா எனக்கு என்னன்னு நான் போயிடுவேன். இப்படி எல்லாரும் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அனைவருக்குமாக இறைவன் உருவாக்கியது எல்லாமே பாலாகிட்டே இருக்கும், எல்லாம் பாலாகும். இறைவன் என்ன சொல்றான், 6 நிறைய தண்ணி போனாலும் கையளவு தண்ணி குடிங்கன்றான். அவ்வளோதான், அதுக்கு மேலே குடிச்சா உங்களுக்கு வயிறு வலிக்கும். புரியல? நம்ம நினைக்கிறோம் ஆற்றவே திருப்பிடுவோன்றோம். நம்ம தோட்டத்து பக்கம் நம்ம இல்லைன்னா அது பூரா அணை கட்டிடுவான் நினைக்கிறோம். நம்ம சுற்றி யாரும் நல்லா இல்லைன்னு நம்ம நல்லா இருக்க முடியாது. எப்பயுமே சண்டை சச்சரவும். அவன் தூங்கும்போது நான் அவனை ஏமாத்தினா நானும் தூங்குவேன்ல, எனக்கும் தூக்கம் வரும்ல. அவன் தூங்கும்போது நான் அவனை கெடுத்துட்டேன், நான் தூங்கும்போது அவனை கெடுப்பானா இல்லையா? அவன் யோசிப்பானா இல்லையா? அவன் இல்லைனாலும் அவன் புள்ள வந்து கெடுக்குமா இல்லையா? புரியுதா? அப்போ நான் திரும்புவதற்காகத்தான் வேதத்தின் பக்கம் திரும்புகிறோம். வேதத்தின் பக்கம் திரும்பிட்டு யாரும் ஏமாத்துறதுக்காக இல்லை, நான் திரும்புவதற்காக. யாரும் ஏமாத்துறதுக்காக இல்லை. வேதம் ஏமாற்றுவதும் கற்றுக் தரவில்லை, என்னுடைய ஏமாற்றம் எனக்கு சொல்லித் தருகிறது. இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அப்போ ஏமாற்றாத, அதை எனக்கு வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ அந்த பிள்ளைகள் அங்கே சென்று என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். நல்லதும் இருக்கும், கெட்டது நிறையா இருக்கும், நிச்சயமாக கெட்டது நிறையா இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறோம், இல்லைன்னா அங்கே போக வேண்டிய தேவை எனக்கு வந்திருக்காது. அப்படி ஒரு சூழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அங்கே வேலைக்கு போகிறான், அங்கே இங்கே வேலைக்கு வர்றான். ஏன் அங்கங்கே இருந்து அவன் வேலை செஞ்சானே இல்லையே? அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே வேலை செஞ்சா என்ன பிரச்சனை? இல்லை அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லை, தகுதியை கொடுங்க, கற்றுத்தாங்க. எந்த மனுஷனும் அப்படி இல்லை, எல்லா மனிதனுக்கும் தகுதி இருக்கிறது. இறைவனுடைய அருள் எவரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நீங்கள் சொல்லிக் கொடுத்தா, முறையாக சொல்லிக் கொடுத்தா, தெளிவாக சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக அத்தனை பேத்துக்குமே அந்த ஆற்றல் உண்டு. மனிதனுக்கு ஆற்றல் இல்லாதவன்னு யாரும் கிடையாது. சொல்லிக் கொடுங்க. இல்லை அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கற்றுக் கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலுக்குரிய ஒரு காரியத்தை கொடுங்க. ஏன் மாத்துறீங்க? உடல் இயங்க வேண்டும், சொல்லிக் கொடுங்க. மனசு அமைதியாக இருக்கணும், சொல்லிக் கொடுங்க. நான் உடலே இயக்காம நான் வாழ்றது, மேனேஜர் வேலை பார்க்குறேன், அதிகாரி வேலை பார்க்குறேன் அப்படின்னா நீ நோயாளியாக போயிடுவேன். அது சொல்லிக் கொடுங்க. அது விளங்கிட்டா எந்த அதிகாரியா சும்மா உட்காந்துருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா வயிற்று தள்ளிக்கிட்டு? இல்லை, ஏன் அப்படி வருது? உட்காந்த இடத்துல இருந்ததன் காரணமாக, அசையாமல் இருந்ததன் காரணமாக இனி எல்லா உறுப்புகளும் பாலாகும், உடல்கள் துண்டு துண்டாகும், ஒவ்வொரு உறுப்பும் துண்டு துண்டாகும், பிளக்கும். நீ நினச்சிட்டீங்க நல்ல சத்தான உணவு சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்மு போகிறேன், யோகா பண்ணுறேன்னு. எதுக்குமே கேட்காது, எதுவுமே கேட்காது. உங்களுக்கு யாரொருக்கும் கேட்காது. உயிர் அப்படி இயங்குவதல்ல, உயிர் உங்களுடைய மனதின் அமைதியில் இயங்குகிறது. மனதில் அமைதி எப்போ? நல்லெண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது மனம் அமைதி அடைகிறது. இப்பொழுது உயிர் அதன் அடிப்படையில் இயங்குகிறது. கெட்ட காரியம் செய்யும்போது உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காது, அதுதான் அறிவிக்கிறது, நமக்கு அறிவிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? நான் மாறணும் தான். அதுக்கு இமயமலை சஞ்சீவமலையை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சஞ்சீவமலையை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சீராக வேண்டும், அவ்வளோதான். ஏய், நீ சண்டைக்கு போற, நீ அவனை வெட்ட போனா உன்னை வெட்டுவான்ல இல்லையா? அப்புறம் சஞ்சீவமலையை தூக்குற, ரெடி பண்ணணும்.
என் மனம் அமைதியுடன் நான் இருக்கும் பொழுது எனக்கு எந்த கேடும் வராது. அதுதான் இயற்கையின் அடிப்படை, படைத்தவன் அடிப்படை அதுதான். அடுத்தவனுக்கு நான் கெடு செய்கிறேன் நினைக்கிறேன் இல்லை, அந்த எண்ணம் வரும்போதே என் உடல் பாதிக்கப்படும். புரிஞ்சுக்கோங்க, என் மனம் அமைதி கெட்டுடும். உங்க உயிர் அதை ஏற்றுக்காது. ஒரு உயிர் மற்ற உயிரையும் உயிராக பார்க்கிறது. உங்க அறிவு அப்படி பார்க்காது. ஆனா உங்களுடைய உயிர், உங்களுடைய மனம் அப்படிதான் பார்க்கும். இன்னொரு உயிரை உயிராகத்தான் பார்க்கும். அதுக்கு ஒரு கருதியை நீங்க உண்டு பண்ணீங்கன்னா, நினைச்சீங்கன்னா, அறிவின் மூலமாக உங்களுடைய மனம், உங்களுடைய உயிர் பாதிக்கப்படுது, அதனால உங்கள் உடல் பாதிக்கப்படும். அதனால இறை கட்டளையிலிருந்து எவரொருவரும் தப்ப முடியாதுன்னு சொல்றது காரணம் அது. இறைவனுடைய திட்டத்தில் இருந்து எவரொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றது காரணம் அதுதான். ஏன்னா உயிர் அப்படி இயங்குறது இல்லை. அப்போ அங்கே நல்லது கெட்டது இருக்கு. அந்த கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெட்டதை செய்யாம நம்ம காரியத்தை செய்யறதுக்காக ஒரு காலம் வரை அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி இப்போ நீங்க நல்ல மனிதராக வாழக்கூடிய நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கும் போது கெட்டதை விளக்கிக்கிட்டே வருவீங்க. கெட்டே ஒன்று கற்றுக்கிட்டானா அவன் நல்லதை குறைச்சிக்கிட்டே வருவான், கெட்டதை அதிகச்சிட்டே போவான். நல்லெண்ணம் படைத்தவர்கள், நல்லெண்ணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் கெட்டதை குறைச்சிக்கிட்டே வருவீங்க. நீங்க படிப்படியாக ஒரு 100 இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 10 குறைச்சிங்கன்னா உங்க பிள்ளை இன்னொரு 10, அப்படி படிப்படியாக இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைப்பீங்க, கெட்டதை குறைச்சிட்டே வருவீங்க. ஆனா கெட்டெண்ணம் படைத்தவர்கள் நல்லதை குறைச்சிக்கிட்டே கெட்டதை அதிகச்சிட்டே போவோம். புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லதும் கெட்டதும் சமமாகாது. நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்லது பல கெட்டதை நீக்கும், பல கெட்டதை நீக்கிறோம். இறைவனுடைய சட்டம் அப்படி. கெட்டதுக்கு கெட்டது அதே அளவுதான், நல்லதுக்கு பல மடங்கு நன்மை, நல்லதுக்கு பல மடங்கு நன்மை. இப்போ நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு காரியம் செய்யும்போது அது பல தீமைகளை நீக்கிவிடும். புரிஞ்சுக்கோங்க, நல்லது கெட்டது சமம் கிடையாது, ஈக்குவல் பவர் கிடையாது. குட் அண்ட் பேட் ஆர் நாட் ஈக்குவல் பவர்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. நல்லதுக்கு பல மடங்கு ஆற்றல். வீணை சொல்றேன், அரக்கனு பிரம்மாஸ்திரம் வர்றான், நல்லவனு பிரம்மாஸ்திரம் வர்றான், அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அது அழிவுக்கான நீங்க அப்படி பயன்படுத்துவீங்க, நன்மைக்கு அப்படி கிடையாது. நீங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது எந்த அஸ்திரமும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்க உங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் எந்த அஸ்திரமும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் என்பது உங்களுடைய உயிரும் உங்களுடைய மனமும். புரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்க பயப்படுறதெல்லாம் மனசு தான், உடம்ப பயப்படுது. மனசு பயந்து உடம்பு நடுங்குது, அவ்வளவுதான். மனசு அவங்களை நெருங்கவே முடியாது, கெட்டத்தன்மை நெருங்கவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை உடலை காட்டி தான் பயமுத்துறாங்க, உடலை காட்டி பயமுத்துறாங்க. மனிதருக்கு அந்த ஆற்றல் உண்டு, உயிருக்கும் மனிதருக்கும் அந்த ஆற்றல் உண்டு. பல மடங்கு நன்மை அதற்கு. நன்மை நம்ம விரும்பும் போது எந்த கெட்டதும் நம்மை நெருங்காது. புரிந்து கொள்ளுங்கள், இதை நம்புறதுதான் கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நன்மை நமக்கு நன்மை நாம் ஏற்றுக்கொண்டால் நன்மைதான் நிகழும். இதுதான் இறை நம்பிக்கை. மற்றபடி நீங்க உங்க உடம்பு ரீதியாக நீங்க செய்யக்கூடிய காரியங்களை, உங்க சடங்குகளை வேறு விதமாக நீங்கள் செய்யும் வழிபாடுகள்ல இதெல்லாம் இறை நம்பிக்கைன்னு நீங்க சொல்லிக்கோங்க. நீங்கள் சடங்கு செய்து கொள்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், இறை நம்பிக்கை என்று கூறாதீர்கள். சடங்கு செய்கிறோம்னு சொல்லிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் சடங்கு செய்றீங்க, அவ்வளவுதான். அதை இறை நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க, சடங்கு செய்றீங்கன்னு என்ன சொல்லி. அப்போ அந்த குழந்தைகள், அந்த மனிதர்கள், அந்த அந்த பிள்ளைகள் அங்கே அதை கெட்டதும் இருந்துச்சுன்னா கெட்டது செய்யாமல் வாழ்றதுக்கான அந்த உறுதிப்பாட்டை நம்ம பிள்ளைகளுக்கு தரோம். நல்லபடியாக தான் நம்ம வாழணும். எந்த சிரமம் வந்தாலும் நல்லபடியாக வாழுங்க, சிரமங்கள் வராது. சிரமம் மாதிரி தெரியும், அது ஒன்றுமே செய்யாது. ஏன்னா பலம் மனதில் வருது, அந்த பலம் உடலுக்கு தருது. அது எந்த ஒரு கேடும் உங்களுக்கு நிகழாது. அந்த சாட்சியத்தை நம்ம கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. கற்றுக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு அவங்க செய்யட்டும். அவர்கள் தீமையை விளக்குவார்கள், நன்மையை ஏவுவார்கள். சரியா? நன்மையை ஏவி தீமையை விளக்குவார்கள். சரியா? அதெல்லாம் அவங்க போய் செய்யட்டும். செஞ்சுட்டு கற்றுக்கிட்டு வாங்கப்பா, அங்கேயே அடிமையாக வாழ்நாள் முழுசும் நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எங்கள் முதலாளிக்கு உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர்களும் அந்த முதலாளிகளும் நீங்கள் முதலாளி ஆயிடுவீங்க இல்லையா? அப்போ உங்களிடம் உதவியாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களையும் முதலாளி ஆக்குங்கள். அப்படின்னா சின்ன வேலையாக இருந்தாலும் அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும், அவங்களுடைய வேலையை செய்யட்டும். அப்படி அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் அவங்கள
தெளிவுபடுத்துவாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில் எவ்வளோ அழகாக செய்யலாம்னு சொல்லி கொடுத்துட்டுவாங்க. அதுக்கு உங்கள் இறைவனுக்கு கூலி உண்டு, நிச்சயமாக உண்டு. நல்ல எண்ணத்தை கொண்டு அவங்க சொல்லித் தர்றீங்க இல்லையா, அவங்களும் நல்லபடியாக வாழணும்னு. நீங்கள் அவர்களை அடிமையாக்க வேண்டாம், உங்களை அடிமையாக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தங்கள் இறைவனுக்கு அடிமையாக வாழுங்கள். அதாவது நல்ல எண்ணத்தோட வாழ்றதா இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். யாருக்கு எதிராகவும் எந்த கெட்ட எண்ணம் இல்லை, நல்லெண்ணம் மட்டும்தான். இதுதான் இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்போ அந்த இறை அடிமைகளாக அவர்கள் வாழட்டும். ஒருவர் மற்றவருக்கு அடிமைகளாக இல்லாமல் படிப்படியாக அவங்கள தகுதி வர்றதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்றாதீங்க. அந்த தகுதி அங்கே வர்றதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா அவங்க அப்போதான் அவங்க நியாயத்தோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்வாங்கங்கிற அந்த எண்ணத்தோடு அவங்கள நீ தனியாக அந்த தொழில் செய். அந்த தொழிலை கொண்டு இப்போ வேலையாக செய்கிற அதை ஒரு தொழிலாக செஞ்சு எனக்கு கொடு. வேலையாக செய்கிறத தொழிலாக செஞ்சு எனக்கு உதவு. இப்போ ஒவ்வொருவரும் தனித்தனியாக அப்படி இறைவனுக்கு உகந்தவர்களாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக ஒவ்வொருத்தரும். அப்போ நம்ம அடுத்தவனை பார்த்து போறாம கிடையாது, போட்டி வராது. யாரை பார்த்தாலும் நமக்கு போட்டி வராது, யாரை பார்த்தாலும் போறாம வராது. அப்போ யாரை பார்த்தாலும் கெட்ட எண்ணமும் வராது. அவங்க வேலை செய்கிறாங்க, என்னால் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு நான் அதை உதவி செய்கிறேன். அவங்களுக்கு எப்படி முடியுமோ அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த எண்ணத்தோடு மட்டும் நம்ம பயணம் செய்வோம். இறைவன் நமக்கு பாதையை போவோம். நமக்கான பாதையை, இறைவழி பாதையை அவன் இடுவான், நாம் அதில் பயணம் பண்ணுவோம். நம்ம இறைவழியில் இருக்கலாம் கிடையாது. அவன் இறைவழி பாதையை அவன் அமைப்பான், நாம் அதில் பயணம் செய்வோம். இந்த நல்ல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த பாதையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நல்ல எண்ணெய் இல்லைன்னா விளையிட்டோன்னு அர்த்தம். 282 உதவி செய்து கடன் கொடுத்து வாங்குற போது எழுதி வாங்கிக்கங்கன்னு சொல்லி இறைவன் ஆரம்பிக்கிறான். இறைவன் சொல்றதும் போது அது அவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாகவே எழுதி அவங்களுக்கு எப்படி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? அது நம்பிக்கை கொண்டவரே, ஒரு குறித்த கால தவணையின் மீது கடன் கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய செய்து கொண்டால், குறித்த கால தவணையின் மீது கடன் கொடுக்கலாம். அப்படின்னா கடன் ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்க? எல்லாரும் 2%, 3% அப்படி இல்லைன்னு சொல்ல. கடன் அப்படின்னா கொடுத்து வாங்குறது. என்கிட்ட இருக்கு, சும்மா இருக்கு, ஒரு தர்றேன், இதை அப்படியே வச்சுக்கல, திருப்பி கொடுங்க. குறித்த தவணையின் மீது 3 மாதத்தை கொடுத்துருங்க, 6 மாதத்தை கொடுத்துருங்க, 2 வருஷத்தை கொடுத்துருங்க, 5 வருஷத்தை கொடுத்துருங்க, 10 நாளில் கொடுத்துருங்க, ஏதோ ஒன்று. சரியா? கொடுக்கல் வாங்கல் குறித்த தவணையின் மீது முதல்ல. குறித்த தவணையில் செய்து கொண்டால், அப்போ இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. குறித்த தவணையில் நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கு, அது சும்மா வச்சுக்காம அது பயன்படட்டும், அவங்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்கட்டும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து உங்கள் இறைவனுக்கு அடிபணிந்து செய்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம போடாமல் உங்கள் இறைவனை அறிவிக்கிறா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நிர்பந்தம் கிடையாது. இறைவன் உங்களுக்கு அந்த உணர்வை அறிவித்தால் இறைவனுக்கு அடிபணிந்தவராக கொடுங்க. இறைவனுக்கு அடிபணிந்து உங்களுக்கு உணர்வு வருது, அவங்க சிரமத்தில் இருக்க மாதிரி இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, அதை கொடுக்கலாம். அதை அவங்க பிரச்சனை தீர்க்கணும், திருப்பி வந்துடும். உங்கள் பொருளை கொடுக்குறீங்க, அவங்க பிரச்சனை தீர்றது, திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. அது குறித்த தவணையின் மீது. என்னன்னா கஷ்டம் இருக்கும்போது எல்லாம் நியாயமாக இருப்பாங்க, கஷ்டம் கொஞ்சம் விலகினதுக்கப்புறம் இப்போ என்ன அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு வந்துடும். அந்த எண்ணம் வருது மனிதனுக்கு, அந்த எண்ணம் வருது. இப்போ என்ன அவருக்கெல்லாம் எல்லாம் தானே நல்லா தான் இருக்காரு, அவருக்கு இப்போ என்ன உடனே கொடுக்காட்டி என்ன அப்படின்னு. அது உங்கள் வேலை இல்லை. அவங்க கொடுத்தது குற்றமா உங்களுக்கு இல்லை. அப்போ இறைவனை அறிவிக்கிறான். அப்போ இப்போ சாதாரணமாக பேசும்போது அது ஒரு விளையாட்டாவோ ஒரு வேடிக்கையாவோ அப்படின்னு தெரியலாம். ஆனால் உணர்வோடு இறைவன் அறிவிக்கின்றான், அதை புரிந்து கொள்ளணும். அப்போ குறித்த காலத்தவணையின் மீது கடன் கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய செய்து கொண்டால், அப்படி செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா அதை எழுதி கொள்வீர்கள். எழுதிக்கங்க. சில நேரம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கொடுத்தவரும் வாங்கியவரும் அது யாரோ ஒருத்தர் இல்லை அப்படின்னா அப்போ அதை மற்றவர்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்காக ஒன்று. இன்னொன்று, நம்முடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்னன்னு கேட்குறோம் இல்லையா? இப்போ என்ன, அவர் என்ன கொடுக்கணும், என்ன தேவை, அவங்களுக்கு என்ன சிரமமாக இருக்குது, நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன கொடுக்கணுன்னு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனிதனுக்கு ஒரு வருது. அவங்க இறைவனுக்கு பயப்படவில்லைன்னு அர்த்தம்.
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்ம மனசில் ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா அது நம்மை பாதிக்கும். இவன் இதை தான் சூனியம் வச்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. யாருக்கு வைக்கல, சொந்த செலவில் வைக்கிறது தான் எல்லாருமே. யாருக்கும் வைக்க முடியாது, சொந்தமாக வச்சுக்கிறது தான் எல்லாருமே. அது புரிஞ்சுக்கிறதில்ல. அதை ஒருத்தன் பயமுறுத்திக்கிறான், ஒரு சாமியை ஒருத்தன் பயமுறுத்திக்கிறான். நான் ஆத்த பார்வையில் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு மந்திரம் உனக்கு மேலே ஏவி விட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது சொல்லி இவன் குழப்பத்தை ஒன்று பண்ணிடுறான் மனுஷங்க. ஒருவேளை இவருக்கு சக்தி இருக்கோ, குட்டிச்சத்தானை விடுவாரோ ஒருவேளை அப்படின்னு அப்படி நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தை இவங்க குழப்பத்தை விட்டு பண்ணுறான். சரியா? முதல்ல அவன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு எடுத்து சொல்லு, இறைவனை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்து, உண்மையை எடுத்து சொல்லு. உண்மை சொன்னால் போதும். அதுக்கு அவன் வேறொரு ரூட்டில் போகிறான், அவனை மிரட்டுறது. அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தி எனக்கு புரியல. இறைவனுடைய காரியம் அப்படி நிகழ்றது இல்லை, அப்படி நிகழ்றது இல்லை. நான் என்னுடைய மனதில் ஒரு தவறான எண்ணம் இருந்தால் அது என்னை பாதிக்கும். அதுலேருந்து எப்படி விடுபடுறது? நான் தான் என்னை சரி பண்ணிக்கணும். நான் திருந்த வேண்டும், என் தவறிலிருந்து நான் மீள வேண்டும். அது மட்டும்தான் வேற வழி இல்லை. நான் திரும்ப வேண்டும், இவ்வளவுதானே வழிமுறையை தவிர வேற எந்த ஒரு உபாயமும் உங்களுக்கு உதவாது, எந்த பரிகாரமும் இல்லை. திருந்துவது தான் பரிகாரம். நீங்க திருந்தாம காசை கொடுத்து கடவுளை வாய அடைச்சலாம் நினைக்கிறீங்க. நீங்க ஏற்படுத்தின கடவுள் வேணா வாய முடிக்கிறாரு. ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாலோ ஒரு தேங்காய் சீலை கொடுத்தாலோ வாய முடி மெல்ல ஆரம்பிச்சாருன்னா வாய முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையாக உங்கள் உயிர் அப்படி வாய முடிக்காது, உங்களுடைய மனம் உங்கள் வாய முடிக்காது. உங்க மனசையும் உங்க உயிரையும் நீங்க வாழைப்பழத்தை கொடுத்து நிறுத்த முடியாது. வாழைப்பழமோ தேங்காய் சீலை கொடுத்து அது வாய முடிக்க வைக்க முடியாது. உங்கள் தோள்களை விட்டும் உங்கள் கண்களை விட்டும் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள முடியாது. அதை விட்டும் நீங்கள் பாதுகாப்பவர்கள் இல்லை. நீங்க பண்றதெல்லாம் உங்க கண்ணு பார்க்குமா இல்லையா? உங்க தோல் அதை உணருமா இல்லையா? அதை விட்டு நீங்க பாதுகாப்பீங்களா? உங்களை பாதுகாக்க முடியுமா? இல்லை. அதுதான் சொல்றான். அப்போ அதை எழுதி கொள்வீராக, அதை எழுதி வச்சுங்க. எதுக்காக சொல்றான்? அவனை கழுத்தை பிடிச்சி இப்போ இழுக்கிறதுக்கா, ரோட்டை போட்டு இழுக்கிறதுக்கா? அதுக்கே இல்லை, நினைவூட்டுவதற்காக. நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா, நீ எழுதி கொடுத்துருக்க, நீயே பாரு, நினைவுபடுத்துவதற்காகத்தான். நல்லவர்கள் மீது கடமை. ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் ஏமாத்த நினைச்சாங்கன்னா நமக்கு தெரியும் அது அவர்களுக்கே அது பாதிக்க போகுதுன்னு அவங்களுக்கு புரியல. எழுதக்கூடியவர் உங்களுடைய நியாயத்தை கொண்டு எழுதட்டும். எழுதக்கூடியவர்னா யாரு? ஒருத்தருக்கு அதுல இருக்கிற ஒருத்தர்ல எழுத படிக்க தெரியல அப்படின்னா யார் எழுதுவாங்களோ அவங்க. எனக்கு படிக்க தெரியாதுங்க, நீங்க எழுதுறீங்க, நீங்க என்ன எழுத எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றதான் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று எழுதி என்கிட்ட கழுத்து வாங்கலாம்ல? பண்ணலாமா? முடியாது. பண்றாங்கல்ல. இறைவன் சொல்றான் நியாயத்தை கொண்டு எழுதட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் தன் இறைவனுக்கு பயப்படட்டும் அர்த்தம். தன்னுடைய மனசாட்சிக்கு பயப்படட்டும். உங்கள் மனதிற்கு விரோதமான காரியம் நீங்கள் செய்தால் அது உங்களை விடாது, உங்களை அது விடாது. நல்லதுக்கு கணக்கு இல்லை, கெட்டது கணக்கு உங்களை பிடிச்சிக்கும். அப்ப எழுதக்கூடியவர் நியாயத்தை கொண்டு எழுதட்டும். எழுதுபவர் அல்லாஹ் அவருக்கு கற்றுத்தந்தபடி அவர் எழுத மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். எழுதக்கூடியவர் இறைவன் அவருக்கு கற்றுத்தந்தபடி, அதாவது நியாயத்தோடு எழுதணும் இருக்கு இல்லையா? எந்த வார்த்தைகள் போட்டால் சிக்கல் பின்னாடி வராதுங்கிற தெரிஞ்சு எழுதணும். அவன் சிக்கல் பின்னாடி வரட்டும்னு எழுதக்கூடாது. இப்போ போட்டுருவோம், இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும், அதை அப்போ அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். அல்லாஹ் அவளுக்கு கற்றுத்தந்தபடி அந்த நியாயத்தை கொண்டு அவர்கள் எழுதட்டும் அவங்களுக்கும். அப்போ எழுதுறவங்க யார்? 2 பேர்கிட்ட எழுதுறாங்க. எல்லாருக்கும் இறைவன் வேதத்தில் வழிகாட்டுகின்றான், நீங்கள் எப்படி செய்யணும். எதுக்காக சொல்றான்? சமாதானம் ஏற்படுவதற்காக, ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம மனிதன் வாழ்வதற்காக, அமைதி நிம்மதியோடு வாழ்வதற்காக. உங்களுடைய பலவீனத்தின் காரணமாக நீங்கள் மறக்கலாம், இல்லை ஒரு சிரமங்கள் வரலாம், அதை உறுதிப்படுத்துவதற்காக எழுத்து மூலமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி இவருக்கெல்லாம் நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் எழுதுவேன், சின்ன சின்ன ஆளுங்களுக்குலாம் எழுத மாட்டேன். சரியா? நான் சமைச்சா 1000 பேருக்கு சமைப்பேன், 10 பேருக்குலாம் சமைக்க மாட்டேன்.
அது மாதிரி சரியா. இன்னும் யார் மீது உரிமை இருக்கிறதோ அவரே ஒப்பந்தத்தை கூறி எழுதட்டும். யார் மீது உரிமை, யாருக்கு உரிமை இருக்கு? கொடுக்குறவங்களுக்கு தான் உரிமை இருக்கு இல்லையா? அந்த பொருள் மீது உரிமை யாருக்கு இருக்கு? கொடுக்குறவங்களுக்கு. அப்போ அவர் தான் அதை சொல்லட்டும், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவரே ஒப்பந்தத்தை கூறி எழுதட்டும். அந்த உரிமை ஒன்று இருக்கு. யார் மீது உரிமை இருக்கிறதோ அவரே ஒப்பந்தத்தை கூறி எழுதட்டும். அவர் தன் இறைவனாகிய அல்லாஹ்வை, இறைவனை, அந்த செய்தியை, மனசாட்சியை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும் சொல்ல. கொடுத்தது தான் திருப்பி வாங்குறதுக்கு, வட்டி போட்டு வாங்குறதுக்கு பேச்சுங்க இல்லை. நீ 10 ரூபா கொடுத்துருக்க, நாளைக்கு நீ கொடுக்கும்போது 20 ரூபா கொடுக்கணும், அப்படி இல்லை. இறைவனுக்கு பயந்துக்கங்க, உங்ககிட்ட இருக்கு, அதை அவருக்கு உதவிக்காக கொடுக்குறீங்க, உங்களுக்கு அது அந்த பொருள் மீது உரிமை அவங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் எழுதுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும், கூட்டணும். இல்லைன்னா அவர் அவருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவர் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய இது பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம். பிரச்சனை இருக்கும்போது எல்லாருமே நியாயமாக எப்படியா அதில் கேட்பாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த தன்மை வந்துடுது, அதை ஒதுக்குவதற்காக, அதை விட்டு விடுவதற்கான தன்மை வந்துடுது. அவர் தங்கள் இறைவனுக்கு பயப்படவில்லை. இறைவன் சொல்கிறான், நீங்கள் எழுதிக்கங்க. அப்போ எழுதுவர்கள் அவர்கள் உரிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத அவங்க எழுதட்டும். இறைவனுக்கு பயந்துட்டு எழுதுங்க. நாளைக்கு அவங்கள பிடிக்கிற மாதிரி எழுதாதீங்க. உணர்வு ஊட்டி அவர்கள் அதை, இருவருக்குமே உண்டு அது. மேலும் அதில் எதையும் குறைத்து விடக்கூடாது, எந்த ஒன்றையும் குறைச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை மட்டும் எழுது. இன்னும் யார் மீது உரிமை இருக்கிறதோ அவர் படிக்க தெரியாதவராகவோ பலகீனராகவோ வாசகத்தை கூற இயலாதவராகவோ இருப்பின். அவங்களுக்கு படிக்க தெரியல, படிக்காதவங்கன்னு வச்சுங்களேன். அப்போது அவருக்கு எல்லாத்தையும் விலைக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், எப்படிலாம் செய்வீங்கன்னு அவங்ககிட்ட பேர். ஒப்பந்தன்றது அப்படித்தானே, ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் வாங்குறாங்க. 2 பேருக்கு என்ன சாத்தியம்னு தெரியாமல் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இல்லையா? என்ன சாத்தியம் தெரியணும் இல்லை, அவருக்கே முடியாதுன்னு தெளிவாக தெரியுது, அப்புறம் கொடுக்குறீங்க. அவருக்கு நீங்கள் கையெழுத்து போடுறீங்க, அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இல்லையா? அப்படின்னு என்ன ஏமாத்தலாம் திட்டம் போட்டீங்கன்னு அர்த்தம். அதான அர்த்தம். பலகீனராகவோ வாசகத்தை கூற இயலாதவராக இருப்பின் அவருடைய பொறுப்பாளர் நீதமாக வாசகங்களை சொல்லட்டும். எனக்கு தெரியலங்க, என்ன மாதிரி எல்லாம் எழுதுறோம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ உங்களுக்கு பொறுப்பாக ஒருத்தர், நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர், உங்களுக்கு மீது பொறுப்புள்ள ஒருத்தர், அவர் சொல்லட்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கப்பா, எனக்கு பதிலாக எப்படிலாம் இருந்தால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், அது இந்த மாதிரி அவங்க எழுதட்டும். அப்படி ஒருத்தர் வரணும். யாரும் நம்ம சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு எழுதி வைக்கிறது இல்லை. புரியுதா? மேலும் சான்றாக, இது வரைக்கும் புரியுதா? போதுமா? இன்னும் போடுமா? கேளுக்க உங்களுக்கு சந்தேகம் அதை பற்றி தெளிவாயிடுச்சா? 2 பேரும் உரிமையுடையவர்கள். எப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால் உரிமை அதிகமாக இருக்குது. வாங்கினவங்க திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த உரிமையும் இருக்குது. என்ன உரிமை? அவங்க வாங்கி கொடுக்குறவங்களுக்கு எனக்கு எது சாத்தியம்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னால் முடியாததை என்ன செய்ய வைக்க முடியாது இல்லை. அப்போ எனக்கு என்ன முடியுமோ அது மாதிரி. இப்போ எனக்கு 1 வருஷம் கொடுக்கணும், எனக்கு அப்படி முடியும், எனக்கு ஒரு 3 வருஷம் ஆனால் கொடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது. எனக்கு 3 வருஷம் கொடுங்க, 1 வருஷத்தில் எனக்கு முடியாது, அந்த உரிமை அவருக்கு இருக்குது. 3 வருஷம் தான் அவர் கொடுக்க முடியும். அவளை பிரச்சனை தீர்ந்து அவருக்கு தெரியுது, ஓரளவுக்கு புரியுது அவருக்கு. நீங்கள் அவரை 6 மாதம் கொடுக்குன்னு சொல்லி எழுதுனீங்கன்னா இப்போ பிரச்சனை தீர்ந்துடும் அவருக்கு. ஆனால் 6 மாதம் நிற்கல, பிரச்சனை நிற்கும்ல அவருக்கு. அப்போ அவருக்கு அங்கே உரிமை, எனக்கு இப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதில் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே அவரோட உரிமையை நீங்கள் பறிக்காதீங்க, அந்த உரிமை அவங்களுக்கு உண்டு. செய்ய முடியாத ஒரு காரியத்தை, ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு அங்கே பிடிக்கூடாது, கழுத்தை பிடிக்கூடாது. உன்னை கொடுக்கும்போது கொடுத்தான்ல அப்படி 1000 பேச்சு பேசக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களை பூரா இழுத்து பேசுறது, இது நம்பிக்கை கொண்டவருக்கு இல்லை. என்ன ஆரம்பிக்கிறான் இந்த வாக்கில்? நம்பிக்கை கொண்டவரேன்னு ஆரம்பிக்கிறான், எல்லாருக்கும் இல்லை. இதை கொண்டு நீங்கள் பேங்க் ரூல்ஸ்னு போட்டுக்கிறதுக்கு இல்லை. அங்கே பேங்க் ரூல்ஸை நம்பிக்கை வச்சா ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை. நாங்கள் இந்த அடிப்படையில் தாங்க பேங்கே ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி இல்லை. அவங்களுக்கு இல்லை,
இது நம்பிக்கை கொண்டவரே மனிதனுக்கு சொல்கிறான், மனசாட்சி உள்ள மனிதனுக்கு பேசுகிறான். பேங்க்ல மனசாட்சியில் வேலை செய்யாது, சிஸ்டம் தான் பேசுவாங்க. அங்கே மனுஷனுக்கு வேலையாக கிடையாது, சிஸ்டம் தான் இங்கே வேலை. புரியுது? அப்போ இங்கே நம்பிக்கை கொண்டவரே அவங்களுக்கு பேசுகிறான். ஆனால் அவங்களுக்கு இறைவன் இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் நமக்கு தேவை நிறைவேச்சுன்னா நம்ம வந்து வேற மாதிரி பார்ப்போம். இறைவனையே அவன் அழைக்காதவரை போல் சென்று விடுவான்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டால், நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாப்புறங்களில் இருக்கும் போதும் தன் இறைவனையே அவர்கள் அழைப்பார்கள். அவனுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டால் கூப்பிடாத மாதிரியே போயிடுவான். கடவுளுக்கு என்ன, நான் ஒரு ஆள் கொடுக்கட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவன் மனுஷங்கிட்ட என்ன பாடுபடுத்துவான். அவன் என்ன சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவரே. என்ன சொல்ற, நம்பிக்கை கொண்டானா ரொம்ப சுத்தமானவங்கப்பா, ரொம்ப நியாயமானவங்கப்பா அப்படிலாம் கிடையாது. அவன் சொல்கிறான், அவனுக்கு தான் எல்லா ரூல்ஸ் போட்டிருக்கான். நீ நம்பிக்கை கொண்டேன்னு சொன்னே இல்லை, உனக்கு தாண்டா இவ்வளோ ரூல்ஸு. புரியல? நீங்கள் கேட்டவனுக்கு தான் ரூல்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, இறைவன் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டாருக்கு தான் ரூல்ஸு. புரியுத? நம்ம நாட்டில் சட்டம்ல யாருக்கு தப்பு பண்ணுறவனுக்கு இல்லையா, எல்லா நாடுகள்லையும் இறைவன் யாருக்கு சொல்கிறான், நீ ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, உனக்கு தாண்டா சட்டம், நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணுன்றான். அவன் தான் தவறான முன்னாடி தெரியுமில்ல, அப்புறம் என்ன அவன் எப்படி கேட்க போகிறான்? நீ சட்டம் பண்ண கேட்டுருவானான்னு இல்லை. நல்லவர்களுக்கு தான் எனக்கு அறிவிக்கிறான், நீ ஒழுக்கு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்போ தான் உனக்கு நல்லதுன்றான். மனிதனுடைய சட்டங்களும் இறை சட்டங்களும் எப்படி இருக்குன்னு புரியுதா? இறை சட்டம் என்னை நல்வழிப்படுத்துது, நான் தவறிடாமல் இருப்பதுக்கு சொல்லுது. அவன் தான் தவறாக இருக்கிறானே, அவனுக்கு எந்த சட்டத்தை போட்டு என்ன பண்ண போறீங்க? ஜெயிலுக்கு தானே எத்தனை மாதம் போகணும்னு கேட்பான் அவன். அவனுக்கு போய் என்ன சொல்ல போறீங்க? அவனுக்கு உள்ளே போட்டால் மட்டும் அவனுக்கு எல்லா இடமும் அவனுக்கு ஒன்று தான். அங்கேயே என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வான் அவன். அவனுக்கு அதை பற்றி கவலையெல்லாம் கிடையாது. அவனுக்கு பேச்சே இல்லை. இறைவன் நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவிக்கிறான், நீ இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் நீ நடக்கணுன்றான். ஏன்னா நான் தவறி விடாமல் இருப்பதற்காக, என் நன்மைகளை நான் பாழாக்கி விடாமல் இருப்பதற்காக இறைவன் அறிவிக்கின்றான். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா, அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை இறைவன் அப்படி சொல்லலை, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்றான். ஏன்னா நீங்க நல்லதுன்னு விரும்பிட்டீங்க இல்லையா, இப்போ நான் சொல்லதை செஞ்சுட்டு வாங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன்றான். நீங்க உங்களை பாதுகாக்கிறவங்க இல்லை, நான் தான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு. அதற்காகத்தான் சட்டங்கள். சரி, இறை சட்டங்கள் அதுக்காகத்தான், தண்டனை கொடுக்குறதுக்காக இல்லை. நம்முடைய சட்டங்கள் எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக. இறை சட்டங்கள் என்னை நேர்வழிப்படுத்துவதற்காக, நான் தவறி விடாமல் இருப்பதற்காக சட்டம். இறை சட்டம் பூரா நான் தவறிழைத்து தண்டனைக்குள் போகாமல் இருப்பதற்காக. நம்ம சட்டங்கள்லாம் தப்பு பண்ண தண்டனை, அதாவது என்னை தப்பு செய்ய வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துவான். அப்புறம் தப்பு பண்ண தண்டனை கொடுப்பான். தண்டனை கொடுக்காம இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் சைடில் கொடுப்பான். அவன் எல்லாத்தையும் அவனே சூழ்நிலை ஏற்படுத்துவான். ஆனால் இறைச்சட்டம் அப்படி இல்லை, நான் தவறு செய்யாமல் இருப்பதற்கான எல்லா வழிமுறையும் இறைவன் அறிவிக்கின்றான். நல்லவர்களுக்குத்தான் சட்டங்கள் இறைவன் அறிவிச்சிருக்கான். இதை இப்படி நீ செஞ்சுட்டு வா, அப்படி நீ நல்லவனாவே இருப்பேன். நல்லவனா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படி இருக்கிறதுக்கு நான் சொன்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணுறான். புரியுதா? அவங்களாம் நல்லவங்களப்பா, அவங்க ஒரு சட்டம் தேவையில்லை, இல்லை இல்லை, அவங்க தான் சட்டம், அதுதான் இறை சட்டம், அதான் வேதம். புரிஞ்சுக்கங்க, நமக்கு சொல்லிக் கொடுத்தது வேற, வேதம் அறிவிப்பது வேற. என்ன கேள்வி இருக்கு? கால வரையறையோடு எழுதணும். ஆமா, எழுதுறவங்க இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எதுக்காகனா நீங்க மறந்துடாமல் இருக்கிறதுக்காக, 2வது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக, அதாவது தவறு செஞ்சிடாதீங்கிறதுக்காக தான் என்ன அறிவிக்கிறான். தப்பு செய்யற எண்ணத்தோட அதுக்கு நீங்க பேங்க் போகலாம்.